Good morning, everyone. Senthil here. என்னுடைய ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்றேன். Heavy clearல? Okay. Thank you. So we'll wait for a few more minutes as this is the first class in this stock market series. We'll wait for a few more minutes and we'll start the session. So எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல எடுத்தா ஓகேவா இல்ல தமிழ்ல எடுத்தா ஓகேவா? டைப் பண்ணுங்க. ஈனா இங்கிலீஷ்னு டைப் பண்ணுங்க. இங்கிலீஷ்னா ஈன் டைப் பண்ணுங்க. டீனா தமிழ்னு டைப் பண்ணுங்க. ஓகே, தமிழ். ஓகே, வில் கோ வித் பைலிங்குவல். முடிஞ்ச வரைக்கும் வந்து தமிழில் எடுத்துட்டு சில டெர்மினாலஜி இருக்குது, அதை இங்கிலீஷில் தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாக் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த செஷனுக்கு அப்புறம் ஒரு 7 செஷன் வந்து நான் எடுக்க போகிறேன். 7 இல்லைன்னா ஒரு 5 செஷன் வந்து எடுக்க போகிறேன். ஸோ தட் இஸ் இன்டெப்த் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ரொம்ப அட்வான்ஸ்டாக டெரிவேட்டிவ்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் பற்றி வந்து ஒரு கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஒரு 5 செஷன்ஸ் வந்து 1 to 1.5 hour செஷன்ஸ் வந்து டீட்டெயில்டாக எடுக்க போகிறேன். ஸோ அதை நான் எண்ட் ஆஃப் த செஷன் ஐ வில் டெல் யூ ஹவு இட் இஸ் கோயிங் டு ப்ரொசீட். ஓகே, ஸோ just so again, let me introduce myself. So ஒரு 5 minutes we'll go with the general discussion. Okay, so என் பேர் செந்தில் குமார், co-founder Stock Phoenix. So Stock Phoenix is a stock market training institute started in 2018. ஓகேங்களா? ஸோ நானும் பிரபு செல்வராஜ் இந்த 2 பேர் சேர்ந்து தான் வந்து ஸ்டாக் ஃபினிக்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் 2018. ஸோ அண்ட் ஃப்ரம் தேர் வி ஆர் ரன்னிங் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஆல்மோஸ்ட் 8 வருஷம் 9 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் 8 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் இன் டு 9th year. ஸோ ஸ்கில்லரோட பேரண்ட் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் ஃபினிக்ஸ் இஸ் அ பேரண்ட் கம்பெனி ஆஃப் மெனி ஸ்மால் கம்பெனிஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ டெல் யூ, ஸ்கில்லோரா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஃபீனிக்ஸ் டெக்னாலஜிஸ், ஃபீனிக்ஸ் ஆடிட்டிங், ஃபீனிக்ஸ் கமாடிட்டிஸ், ஃபீனிக்ஸ் ஹார்மோனிக்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எங்கேருந்து சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா ஸ்டாக் ஃபினிக்ஸ். ஸோ சும்மா எல்லாருமே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோன்னு பண்ண முடியுமா? சும்மா எல்லாருமே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோன்னு பண்ண முடியுமா? எஸ் பிரபு, ஐ வில் டேக் இட். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது ஐ வில் டேக் எவ்ரிதிங். யாராவது பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? சரி, இன்னைக்கு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு. நோ, பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், டைம் வேணும். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைம் இருந்தால் கூட அந்த கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கு டெடிக்கேட்டடாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் இருக்கணும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஓகே, இப்போ இன்னைக்கு ஸ்டாக் ஃபினிக்ஸ் வந்து ஒரு 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நம்ம இதுலேயே இன்னொரு வெர்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபீனிக்ஸ் கமாடிட்டிஸ். ஸோ அதுக்கு வி காட் அ ரிலேபிள் பர்சன் அண்ட் அ ரிலேபிள் ட்ரைனர். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஸ்டாக் ஃபினிக்ஸ் வந்து 8 years ஓல்டுனா ஃபினிக்ஸ் கமாடிட்டிஸ் இஸ் 7 years ஓல்டு, ஃபினிக்ஸ் ஹார்மோனிக்ஸ் இஸ் 6 years ஓல்டு. ஸோ இந்த மாதிரி எவ்ரி இயர் வி ஸ்டார்டட் ஒன் கம்பெனி அண்ட் எவ்ரி திங் இஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லினா இப்போ ஸ்டாக் ஃபினிக்ஸ் வந்து ஒரு 2 crore வந்து ரெவென்யூ ஜென்ரேட்டிங் கம்பெனி. ஸோ கமாடிட்டிஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 50 to 80 lakhs, ஹார்மோனிக்ஸ் அப்ராக்சிமேட்லி 50 lakhs. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எங்கேருந்து பண்ணியிருக்கோம்னா ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜை வச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜை கற்றுக்கிறது ஒர்த்தா சொல்லுங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்டராக்டிவ் செஷன். ஓகே, ஸோ நான் ஒன் சைடு வந்து லெக்சர் கொடுக்க போகிறது இல்லை. கம்ப்ளீட்லி டுடே இஸ் கோயிங் டு பி இன்டராக்டிவ் செஷன். எஸ் நோன்னு டைப் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. ஏதாவது உங்களுக்கு சரியில்லை, இல்லை சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னா ராங்குன்னு போடுங்க, தப்புன்னு போடுங்க. ஸோ தட் ஐ வில் ரீஅனலைஸ் மை செல்ஃப். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் கரெக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹவ் ஐ லேர்ன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபர்ஸ்ட். இப்போ எல்லாருமே வந்து இங்கே என்ன பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஹவ் ஐ லேர்ன் ஸ்டாக் மார்க்கெட், ஸோ அதை வந்து ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான். ஸோ 2003 வந்து ஒரு பேங்க்கோட சப்சிடரியில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்லி ஐ ஸ்டார்டட் ஒன்லி அஸ் அ டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்.
ஓகேங்களா. ஸோ ஒரு டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நான் போயிட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி வரணும். 2003 நான் பார்த்த ஃபர்ஸ்ட் வேலை வந்து இதுதான். பட் வந்து அந்த டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வேலையிலேயே நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஒரு ஆர்எஸ்எம்க்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ரூவல் இருக்குமோ அதை நான் கிளைண்ட்டுக்கிட்டே எடுக்க ஆரம்பிச்சிருவேன். தட் மீன்ஸ் ஐ வெண்ட் இன் டு தட் சப்ஜெக்ட் டீப். அண்ட் ஒரு 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 ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்னா ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, அவங்க லோன் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ பேங்க்ல வந்து குறைப்பாங்க, எவ்வளோ வந்து சேல்ஸ் மேனேஜரோட டிவியேஷன் எவ்வளவு, ஆர்எஸ்எம்மோட டிவியேஷன் எவ்வளவு, கிரெடிட் மேனேஜரோட டிவியேஷன் எவ்வளவு, இந்த டாக்குமெண்ட் இருந்தால் ப்ராப்பராக வந்து புஷ் ஆகும், இந்த டாக்குமெண்ட் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிரும். அப்போல்லாம் சிபில் பெருசாக கிடையாது. 2003 வந்து சிபில் கிடையாது. அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 10 அப்ளிகேஷனுக்குள்ளே லாகின் பண்ணுறோன்னா 8 இல்லை 9 வந்து அப்ரூவல் ஆயிடும். ஸோ வந்து நான் அப்போ இருந்தே ஒரு பேசிக் லெவல் வேலை பார்க்கும் போதுல இருந்தே நான் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து நான் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு 1 இயர் ஜாயின் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் இல்லை, நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு கொஞ்சம் பேங்க்கில் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் ஐ ஜாயின் இன் பேங்க். ஸோ இந்த மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2007 to 9 வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இட் இஸ் மை ரியல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் வந்து நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஐ ஹாவ் மை ஆல் டாக்குமெண்ட் எவிடன்ஸ். ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் தான் அகெயின். ஸோ சேல்ஸில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய ஆர்எஸ்எம் இருந்தார். ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் அ சேல்ஸ் மேனேஜர். பட் என்னுடைய ஆர்எஸ்எம் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீ பண்ணுறது பத்தலை அப்படிம்பார். பேங்க் எத்தனை பேர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க இந்த வே இங்கே பை த வே பேங்க்கில் எஸ்பெஷலி சேல்ஸ் ப்ரொஃபைலில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க? யாராவது இருக்கீங்களா? இல்லை முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆர்பிஐ டெவலப்பர், ஓகே. பேக் ஆஃபீஸ் இன் பேங்க், ஓகே. ஓகே. ஸோ டிப்பிக்கலாக வந்து ஒரு சேல்ஸ் ப்ரொஃபைலில் இருந்தால் நீங்கள் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பத்தலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் டு 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 மேக் த டு ரீச் தியர் டார்கெட்ஸ் நம்பர் 1 அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டு மேக் அஸ் அ ஹோல் என்விரான்மெண்ட் எல்லாருமே நல்லா சேல்ஸ் பண்ணால் அந்த பேங்க் வந்து நம்பர் 2லேருந்து 3 1 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை 3லேருந்து 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பட் வந்து என்னால் ஓரளவுக்கு மேலே வந்து ப்ரெஷர் வந்து என்னால் டாலரேட் பண்ண முடியலை. ஆன் அச்சீவிங் 500%. எவ்வளோ சொல்லுங்கள்? 500%. 2007லேருந்து 2009 வரைக்கும் நான் எத்தனை கிரெடிட் கார்டு விற்றுருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு டீம் இருந்துச்சு, 160 மெம்பர்ஸ், 100 டெலிசேல்ஸ் டீம், 50 பிக்கப் எக்ஸிக்யூட்டிவ், 10 டீம் லீடர்ஸ். சார் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுங்க, எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். பட் அகெயின் நம்மளுடைய லாஜிக் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ், ரைட்? அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஐ might have sold more than 1 lakh cards in the last 2 years, 2007 to 9. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி ப்ரெஷர், பட் ஹீ டீச்சஸ் சிஸ்டம். ஒரு கரண்ட் போயிடுச்சு, ஒரு ஹாஃப் டே வந்து டீம் எல்லாம் அப்படியே எம்டியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அப்படியே கரண்ட் போனால் என்னடா ப்ரோஆக்டிவாக இரு, கிளம்பி போய் இபி ஆஃபீஸில் பேசு, இல்லை ஜென்ரேட்டர் அரேஞ்ச் பண்ணு, யூபிஎஸ் பாரு அப்படின்னு வந்து ப்ரெஷர் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோஆக்டிவ்னஸை வந்து அவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு 2 வருஷம் அவர் சொல்லிக் கொடுத்த அந்த ட்ரைனிங் சிஸ்டமை வச்சு தான் இன்னைக்கு வந்து நான் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். புரிஞ்சதுங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளை இவர் ரொம்ப நம்மளுடைய மென்டராக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பாஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், நம்மளை ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து நமக்கு அவங்க சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு இட் மைட் ஹவ் காட் ரிஜிஸ்டர்ட் இன் சப்கான்சியஸ். அது வந்து ட்ரில் ஆகிரும். ஸோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆஃபீஸில் பவர் இல்லைன்னா அதுக்கு என்ன ஆல்டர்னேட் ஒர்க் பண்ணணும்? அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு, நாளைக்கு இன்னொரு நாள் இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ அதனால் யூபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ஜென்ரேட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி வி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ப்ரோஆக்டிவ்லி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 2009 ஆக்சிஸ் பேங்கை ரிசைன் பண்ணிட்டு ஐ ஜாயின்ட் இன் இந்தியா புல்ஸ் அஸ் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது, பட் ஐ ஜாயின்ட் இந்தியா புல்ஸ் செக்யூரிட்டிஸ் அஸ் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் வித் ஜீரோ நாலேஜ் இன் ஸ்டாக் மார்க்கெட். இருந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் சொன்னால், இவர்கிட்டயே வேலை பார்த்துட்டேன்,
இனிமே உலகத்துல யார்கிட்ட வேணா வேலை பார்க்கலாம் அப்படின்னு. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அண்டர்கவுண்ட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்துருக்கீங்க? இவங்க கிட்டே வந்து வேலை பார்த்தாச்சு. வாழ்க்கையில வந்து யார்கிட்ட வேணா வந்து நம்ம வேலை பார்க்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து அவ்வளவு டஃபஸ்ட் பாஸை வந்து நான் பார்க்கல. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எல்லாரையுமே எனக்கு ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு தடவை வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போதோ இல்லை ஒரு மெயில்ஸ் வரும்போதோ நம்ம ரிப்ளை பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் திங்கிங் லைக் தட் பர்சன். இவர்கிட்ட இந்த பதில் சொன்னா என்ன ரிப்ளை பண்ணுவாரு, இவருக்கு இந்த மாதிரி மெயில் போட்டா என்ன ரிப்ளை பண்ணுவார், அப்போ அதுக்கு ப்ரோஆக்டிவா வந்து ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். ஸோ இதை வந்து நான் வேலையில மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, என்னுடைய பிஸ்னஸ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கிளைண்ட் மீட்டிங் போகிறோம். ஸோ ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து என்ன பேசினா கன்வின்ஸ் ஆவாங்க. ஒரு 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 பார்ட்னர்ஷிப் போகிறோம். இப்போ எனக்கு வந்து இன்னொரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் 30% தான் ஷேர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ஐ ஸ்டார்ட் வித் 15%. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணால் எங்கே வருவாங்க? இந்த எல்லாத்துடைய ஃபவுண்டேஷனும் எனக்கு கிடைச்சது வந்து இந்த 2007 to 9. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து தான் ஸ்டாக் மார்க்கெட். 2009 2016 அப்ராக்சிமேட்டாக 16 வருஷம் முடிஞ்சிருச்சு. 16 வருஷம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்டை விற்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண டூல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். புரிஞ்சதுங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ஹவு ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ரிலேட்டட் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட்னு. என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை நான் விற்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும் இல்லையா? எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ சேல்ஸ். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண செக்டர் ஆர் வெர்டிக்கல் ஆர் த வே இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ ஸ்டாக் மார்க்கெட் தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் படிக்க ஆரம்பிச்சேன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் இருக்குன்னு தெரியும், பட் பணம் போகுதுன்னு தெரியும். ஸோ பணம் இருக்குன்னு தெரியும், பணம் போகுதுன்னு தெரியும். ஸோ அப்போ அதை வந்து ப்ராப்பராக வந்து படிக்கணும். ஸோ அந்த 2009 2014 வரைக்கும் ஐ ஹேட் அ வெரி டீப் டைவ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் 16 மணி நேரம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16 ஹவர்ஸ் கூட வந்து நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன், சார்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2026 இருக்குமா, ஒரு 2020 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பார்க்காத சாஃப்ட்வேரே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள வந்தீங்கன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் வந்து ப்ராஃபிட் வரும்னு சொல்லுவாங்க, இந்த சாஃப்ட்வேர்ல நல்ல கால்குலேஷன் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்ணாத சாஃப்ட்வேரும் இல்லை, நான் வாங்கி ட்ரையல் எடுக்காத சாஃப்ட்வேரும் இல்லை, யூஸ் பண்ணாத சாஃப்ட்வேரும் இல்லை. தட் மச் ஐ ஆம் இன் டெப்த், ஐ ஹேவ் அ நாலேஜ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? So this is about my experience, how I got into stock market and stock marketனால என்ன ஆச்சுங்கிறத நான் இன் பிட்வீன்ல சொல்றேன். ஓகே, so let's get into presentation. So now எத்தனை பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா இன்னும் வந்து ஒரு சின்ன பயம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா இல்லை சார் இன்னும் எனக்கு வந்து ஹெசிடேஷன் இருக்கு, ஒரு எல்லாரும் பண்றாங்க பட் ஸ்டில் வந்து எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? கரெக்ட், கரெக்ட். ஸோ அதில் வந்து தப்பே கிடையாது. ஸோ அந்த ஒரு நமக்கு அந்த நாலேஜ் இல்லாத எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக பயந்துதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முன்னாடி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஃபோன் பண்ணிட்டு, சார் குழுக்களில் நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் எதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபன்னி சினாரியோ எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, சார் ஒரு லாட்ரியில் உங்களுக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிடைச்சிருச்சு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர் 1, அது உண்மைனே வச்சுக்கோங்க, அது உண்மைதான். எனக்கு உங்களை விட மறந்துடுங்க, எனக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு எங்கேயோ அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு கான்டெஸ்ட் வின் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹெலிகாப்டரே கிடைச்சிருச்சு. அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க? நான் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பர்சன், ஹெலிகாப்டர் கொடுத்துட்டாங்க, எனக்கு விற்க முடியாது. அது ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க. என்ன படம் அது? அருணாச்சல படம் மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க. நீ வச்சு யூஸ் பண்ண தான் முடியும், விற்க முடியாது. என்ன பண்ண முடியும் அதை வச்சு? அதை கொண்டு வந்து எனக்கு இடம் இருந்தாலுமே கொண்டு வந்து வீட்டில் வைக்க முடியாது. அந்த ஏர்லைன்ஸ் ரூல்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கு பெட்ரோல் போட முடியாது. நம்பர் 3, ஒரு ஒரு பைலட்டை வைக்க முடியாது.
ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிற ஒரு டூல் இல்லை நம்ம எடுக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும்னா தான் அதுக்குள்ள உள்ள போகணும். ஓகேவா? ரொம்ப வருஷமா நானும் என் பார்ட்னரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் அதுக்குள்ள போகவே இல்லை. அதுக்குரிய ஃபண்ட்ஸ் இருந்துச்சு, அதுக்குரிய மேன் பவர் இருந்துச்சு. பட் டெலிபரேட்லி நாங்கள் அதுக்குள்ள போகல. ஏன்னா வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் செக்டர். ஓகேங்களா? நாங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ். பட் வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு பிசிக்கல் ஸ்டோரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அங்கே வந்து ஒரு ஒரு ஓனருடைய பிரசன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து ஒர்க்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து மேபி 10 மணிக்கு திறப்பாங்க. பட் அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 4 மணிக்கே வந்து பர்ச்சேஸ் போவாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணணும். ஸோ இதனால தான் நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகவே இல்லை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். பெருசாலாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சின்ன பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு 2 வருஷம் நான் ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கிட்டா நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை அப்படியே விட்டுட்டு மொத்தமாக அந்த பக்கம் வந்துடலாமான்னா முடியாது. அந்த மாதிரி வந்து வர முடியாது. ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட்டில் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா நிறைய கேபிட்டல் வேணும். ஒரு இந்த ஒரே ஒரு லைன் புரிஞ்சிருச்சுன்னா வந்து எஸ்ன்னு போடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா நிறைய கேபிட்டல் வேணும். நிறைய கேபிட்டல்னா எவ்வளவு வேணும்? அப்ராக்சிமேட்லி ஒரு 25 lakhsல இருந்து 50 lakhs rupees வரைக்கும் வேணும். புரிஞ்சுங்களா? இது இல்லாம யாராவது சார் 1 லட்சம் போடுங்க, 2 லட்சம் போடுங்க, வேலையை விட்டுட்டு வந்து நீங்க ஃபுல் டைமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா அது 100% அது ஸ்கேம். புரிஞ்சா? இனிமே சுதாரிச்சுக்குவீங்களா? யாராவது சார் ஒரு 5 லட்சம் போடுங்க, நீங்க வேலையே பார்க்க வேண்டாம், யாராவது ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா டேய் போடாடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே? ஸோ இதுதான் ஃபேக்ட். ஒரு 17 வருஷம் ஒரு பிஸ்னஸ்ல இருந்திருக்கேன். ஒரு 50 லட்ச ரூபா இல்லாம வந்து ஒரு ஃபுல் டைம் இன்கம் வந்து உங்களால் அதில் ஜென்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஸ்டாக் மார்க்கெட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பேசிக். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 2 எசென்ஷியல் ட்ரூத்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா, நோ லெஜிலிமேட் பர்சன் கேன் கமிட் ஈவன் 1% ப்ராஃபிட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். இது நான் எல்லா வெபினார் சீரீஸ்லையும் எல்லா ஃப்ரீ செஷன்லையும் என்னுடைய பெய்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1% கூட வந்து ப்ராஃபிட் கமிட் பண்ணவே முடியாது. ஒரே 1%. சார் நீங்க 10 கோடி ரூபா போடுங்க, 1% வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட் கமிட் பண்ண ஜென்ரேட் ஆகும்னு சொன்னா அது வந்து ஸ்கேம். புரிஞ்சுங்களா? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அது 10,000 ரூபாயா இருக்கட்டும், 10 கோடி ரூபாயா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல, நாட் ஆன் த பிஎம்எஸ், நாட் ஆன் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஓப்பன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல ஒரே 1% ப்ராஃபிட் கமிட் பண்றாங்கன்னா தட் இஸ் அ ஸ்கேம். அதுக்கு பேர் தான் ஸ்கேம். ஸ்கேம்னா 10,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறதுக்கு பேர் வந்து அது மட்டும் ஸ்கேம் கிடையாது, இதுவும் ஸ்கேம் தான். என்கிட்ட இருந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 1000 ரூபாய் திருடிட்டு போனா அதுவும் ஸ்கேம் தான். ஏன்னா என்ன மாதிரி 10,000 பேர்கிட்ட 1000 ரூபாய் திருடி இருப்பான். புரியுதுங்களா? அந்த குண்டு ஊசி கணக்கு தான். 5 பைசா குண்டு ஊசி, அன்னியன் படம் ஞாபகம் இருக்கா? அந்த கணக்கு தான். ஒரு குண்டு ஊசி தானே. அந்த மாதிரி வந்து 1000 ரூபாய் திருடுறது ஸ்கேம் இல்லைன்னு இல்லை, 1000 ரூபாய் திருடினாலும் ஸ்கேம் தான். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இந்த 1% டிக்ளேர் பண்ணா கூட வந்து அது ஸ்கேம் தான். ஸ்டாக் மார்க்கெட்ல யாராலையுமே பாஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் காமிக்க முடியுமே தவிர வந்து ஃபியூச்சர் ப்ராஃபிட் வந்து கமிட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ரீசெண்ட்ல ரொம்ப வருஷமாவே வந்து செபி சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, பாஸ் பெர்ஃபார்மன்ஸும் காமிக்க கூடாதுன்னு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மணி இஸ் ட்ரூ பர்பஸ். எல்லாருக்கும் பணம் வேணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை ஓரமா வச்சிருங்க. பணங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேச போறோம். எல்லாருக்கும் பணம் வேணும் இல்லையா? வீட்லயே நான் ஒண்ணுமே பண்ணல, வீட்லயே இருக்கேன்னா கூட பணம் வேணும். சட்டையை போட்டு வீட்டை விட்டு ஒரு 5 ஸ்டெப் தள்ளி போறேன்னா கூட பணம் வேணும். ரைட்டா இல்லையா? சில பேருக்கு கொஞ்சமா வேணும், சில பேருக்கு நிறைய வேணும், சில பேருக்கு ரொம்ப நிறைய வேணும். ஆனா பேசிக்கலா நம்ம சர்வே பண்றதுக்கு கண்டிப்பா பணம் அவசியம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல சார், நான் வந்து இந்த உலகத்திலேயே இல்லாம நான் ஒரு ஏரியால வந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இங்க பணமே தேவையில்லை, எல்லாமே பண்ட மாற்று முறை தான். இப்ப நீங்க செஷன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட
ஒரு இன்டர்நெட் பில்லு கட்டணும், அதுக்கு பணம் வேணுமே, ரைட்டா? ஸோ என்னுடைய வெர்ஷன் ஆஃப் மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வில் நாட் பிரிங் ஹாப்பினஸ், பட் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் டெய்லி லைஃப். Money will not bring happiness, but it is essential for daily life. It solves 95% of your problem. It solves 95% of your problems. That is practical needs, healthcareலேருந்து ஹவுசிங் வரைக்கும். ஸோ இந்த பணம் எனக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா, வீடு கட்டினேன், வண்டி வாங்கினேன், அதெல்லாம் வேற விஷயம். ஸோ ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து பேசிக்கலி ஐம் லேட் பார்ன் சைல்டு, ஓகேங்களா? ஸோ எனக்கு 4 வயசு தள்ளி வந்து எனக்கு ஒரு தம்பி இருக்கான். ஸோ எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து 40 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 இருக்கும். ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் அப்பாவுக்கு 40ங்கிறப்பவே வந்து அம்மாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 வயசு டிஃப்ரென்ஸ் கேப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பணத்தால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, என்னால் ஒரு 10 வருஷம் அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்க முடிஞ்சது. சாரி, இந்த பணத்தால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்கள உயிரோட வச்சுக்க முடிஞ்சது. ஸோ இப்போ அந்த பணத்தோட பர்பஸ் சால்வ் ஆச்சா? இதுக்கு அந்த பணம் வேணுமா இல்லையா? ஆடியோ கேக்குதுங்களா? செஷன் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ எங்க நமக்கு பணம் அவசியம் இருக்கு இல்லைன்னா கூட, ஒரு கீ பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல ஒரு குழந்தைங்களை படிக்க வைக்கணுமா இருக்கட்டும், அப்படி இல்லை வந்து ஒரு ஒரு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும். ஸோ சம் ஆடியோ அண்ட் வீடியோ ட்ரபிள் இஸ் தேர். லெட் மீ செக், ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ ஒரு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த இடத்துக்குலாம் வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, பணம் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் வாங்குற சேலரியே எனக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் வாங்குற சேலரியே உங்களுக்கு பத்தலை அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல். எஸ்ன்னு புரிஞ்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நான் 0 லெவல்ல இருந்து வந்து நான் ஒரு டீசென்டான லைஃப் ஸ்டைல் எனக்கு இருக்கு. ஒரு டீசென்டான லைஃப் ஸ்டைல் எனக்கு இப்போ இருக்கு. ஸோ அதனால ஐம் கோயிங் டு டெல் யூ ஆல் த ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு எனக்கு வாங்குற சேலரியே எனக்கு பத்தலை. 1 லட்ச ரூபாய் சேலரி வாங்குறேன், பட் அதுவே எனக்கு பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் நீங்க தலையும் வைக்கக்கூடாது, காலும் வைக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷனும் நம்ம கொடுக்குறோம். அதை கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய நீட்ஸை வந்து கரெக்டா என்ன ஏர்ன் பண்றீங்களோ அதுக்குள்ள செலவை முடிச்சுக்கிட்டு, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா? ஸோ ஒரு 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்றோம்னா எனக்கு 20,000 ரூபாய் மிச்சம் இருக்கு. அப்போ அந்த 20,000 ரூபாயில ஒரு 2,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் யூ ஹாவ் டு பிரிங் இட் இன்டு ஸ்டாக் மார்க்கெட். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? எந்த பணம் உள்ள வரணும்னு புரிஞ்சா? நான் ஒரு 1 லேக் சேலரி வாங்குறேன், இல்லை ஒரு 50,000 சேலரி வாங்குறேன், இல்லை வந்து ஒரு 50,000 ஐம் சாரி ஒரு 20,000 சேலரி வாங்குறேன். அதில் என்னால் ஒரு 20% மிச்சம் பண்ண முடியுது அப்படின்னா, அந்த 20%ல 10%ஓ 20%ஓ கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் சேலரி உங்கள் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டு, அந்த ஃபண்ட்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து கொண்டு வரலாம். சர்ப்ளஸ் அமௌண்ட், கரெக்ட். ஓகே. ரெண்டாவது, யார் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரலான்னா, என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்கு, 2 லட்ச ரூபா போனாலும் பரவாயில்ல, நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா உள்ள வரலாம். புரிஞ்சுங்களா? என்கிட்ட 5 லேக்ஸ் இருக்கு, எனக்கு 2 லட்ச ரூபா போனாலும் பரவாயில்ல, அந்த 2 லட்ச ரூபா போனா கூட என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அஃபெக்ட் ஆகாது, என்னுடைய சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்காது. நான் அந்த 2 லட்ச ரூபாய் போச்சுன்னு நினைச்சுக்கிட்டே நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றேன். தாராளமா நீங்க உள்ள வரலாம். தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்ஷன் வித்தவுட் கமிட்மெண்ட். எஸ், வித்தவுட் கமிட்மெண்ட். இன்னொன்னு, 99% மக்கள் பணம் இழக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கு, இந்த 1 லட்ச ரூபாய் வச்சு நான் அடுத்த 3 மாசத்துக்குள்ள 3 லட்ச ரூபாய் கடனை கட்டணும். அதனால இந்த 1 லட்ச ரூபாய் இங்க உள்ள கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்கீங்களா? என்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வர்ற
10 பேர்ல 5 பேர் வர்ற கேட்டகரி இதுதான். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்ற 10 பேர்ல 5 பேரோட கேட்டகரி இதுதான். அந்த 1,00,000 ரூபாய் அதிகபட்சம் 90 நாள் தாங்காது. தட் இஸ் த ஓப்பன் ஃபேக்ட். 90 டேஸ். வாட் இஸ் த மேக்ஸிமம் டைம் டு லூஸ் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட்னு பாருங்க. அக்ராஸ் த இன்டர்நெட் வந்து 90 டேஸ் இருக்கும். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அது. ஸோ அது ஒரு வாரத்துலேருந்து 90 நாள் தாங்கினா பெரிய விஷயம். எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் அந்த 3 மாசத்துல அடுத்த மாசம் இஎம்ஐ பே பண்ணணும், அடுத்த வாரம் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், அடுத்த வருஷம் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும், ஆனால் 10 லட்ச ரூபா கொடுக்கணும், ஆனால் என்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா தான் இருக்கு, இதை வச்சு நான் 8 லட்ச ரூபா வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்த 100%, 100 பேர் இல்லை 100% வந்து பணத்தை இழந்துட்டு தான் வெளியே போயிருக்காங்களே தவிர பணத்தை யாருமே உருவாக்குனது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேட் சைட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். இதெல்லாம் வந்து பேட் சைட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். எத்தனை பேர் இங்க வந்து ஈமோ கோழியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 10 வருஷம் இருக்குமா, 10-15 வருஷம் இருக்குமா? யார் ஈமு கோழியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? பண்ணல. இந்த வேலூர்ல ரீசெண்டாக ஒரு ஸ்கேம் நடந்துச்சு, ஒரு 800 கோடி 900 கோடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. என்னன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நீங்க 1 லட்ச ரூபா போடுங்க, மாசம் 10,000 ரூபா வரும்னு சொல்லி ஒரு ஆசை காமிச்சு உங்ககிட்ட பணம் வாங்கிடுறாங்க. நம்மளும் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க, இந்த 1 லட்ச ரூபா வச்சு நான் 10 லட்ச ரூபா வந்து ஒரு வருஷத்துல சம்பாதிச்சிருவேன்னு சொல்லிட்டு. அங்க என்ன ஆகுதுன்னா, இன்னொருத்தவங்க நம்ம கிட்ட வந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நம்மளை சொல்லிக்கிட்டு வந்து நம்ம உள்ள வர்றோம். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ராப்பரா கத்துக்கிட்டு, டைம் எடுத்து கத்துக்கிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதை வந்து ஒரு படிக்கணும். அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் அதை வந்து வி ஹவ் டு டிராவல் வித் தட் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நாள் ஒரு இதை வந்து அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்னா இட்ஸ் நத்திங் பட் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம். சொல்ற புரிஞ்சுங்களா? என்ன ப்ராக்டிக்கலா பாசிபிள் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா பேங்க்ல இப்போ எஃப்டி ஆர்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, 6% 8% அப்படின்னு, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம். ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்ல இருந்தீங்க அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு கேரண்டீடு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 8லேருந்து 12% வருதுன்னா, அதுல இருந்து இன்னொரு 4லேருந்து 8% எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ். பட் 100% ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு. இப்போ பிரெட்டெக்ஸ் மாதிரியோ கோவிட் மாதிரியோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா, போட்ட மொத்த பணமும் 80%ஓ 70%ஓ லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. புரிஞ்சதுங்களா ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அப்பட்டமான உண்மைகள் என்ன அப்படின்னு? ரைட். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் திங். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை டெக்னிக்கலாக பார்த்தா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேசணும். எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. பட் வந்து ஒரு பிஸ்னஸோட ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியும். இப்போ மூடவே மூடாதுன்னு நிறைய கம்பெனிஸ் இருக்குல்ல. யாராவது ஒரு 10 கம்பெனி சொல்லுங்க பார்ப்போம். சார் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி எல்லாம் மூடவே மாட்டாங்க சார் அப்படின்னு. டிசிஎஸ் ஓகே, ரிலையன்ஸ் ஓகே, டாடா வெரி குட், விப்ரோ, நோக்கியா இருக்கா தெரியலையே, ஐடிசி, பஜாஜ் ஃபின், டிசிஎஸ் ஓகே, இதெல்லாம் ரொம்ப பெரிய கம்பெனி. ஓகேவா? மூடவே மாட்டாங்களா அப்படின்னா அதில் யாராலையும் சொல்ல முடியாது. பட் ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் க்ளோஸ் ஆகாது. எவ்வளோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் பார்த்தா கூட அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து திரும்ப மீண்டு எழுந்து வந்திருக்கு. ஓகேங்களா? டாடா மோட்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் 100 ரூபாயில் 200 ரூபாயில் பார்த்துருக்கோம். மறுபடியும் வந்து இட் இஸ் ட்ரேடிங் இன் த பீக். ஸோ நம்ம ஸ்டாக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு 10 ஷேர் வாங்கினீங்கன்னா நீங்களும் அந்த கம்பெனியோட ஒரு சின்ன ஓனர்ஷிப்பை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதான் ஸ்டாக் மார்க்கெட். எந்த பெரிய கம்பெனி இருக்கோ, பெரிய கம்பெனி சின்ன கம்பெனின்னு கிடையாது, அந்த கம்பெனியோட ஷேர் ஒரு 10 ஷேரோ இல்லை ஒரு ஷேரோ இல்லை 10,000 ஷேரோ வாங்குறீங்க அப்படின்னா அத்தனை குவான்டிட்டி ஷேர் அதோடைய ஒரு சின்ன ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டலை வந்து கடன் வாங்காம நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு கம்பெனி ஆப்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் ஃபினிக்ஸ் என்ன, எதுக்கு வந்து இந்த ஷேர் வருதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் ஃபினிக்ஸ் இருக்கு. நான் வந்து
எனக்கு சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, பெங்களூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. இந்த 2 பிரான்ச் இல்லாமல் நான் இந்தியா ஃபுல்லாக வந்து இன்னொரு 10 பிரான்ச் போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வேணும். கேஸ் நம்பர் 1 புரிஞ்சா? கேஸ் நம்பர் 1 புரிஞ்சா? ஸ்டாக் ஃபினிக்ஸ் இருக்குது, எனக்கு 2 பிரான்ச் இருக்குது ஆல்ரெடி, சென்னையில் ஒன்று, பெங்களூரில் ஒன்று. நான் இன்னொரு 10 பிரான்ச் போடணும். ஒரு பிரான்ச்சுக்கு 1 கோடி ரூபாய் செலவாகும். எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும். ஆனால் என்கிட்ட 10 கோடி ரூபாய் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நான் 10 கோடி ரூபாய் போய் வந்து பேங்க்ல கடன் வாங்கணும். எனக்கு கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா கடன் வாங்கினா வட்டி கட்டணும், அதுக்கு இஎம்ஐ திரும்ப பே பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கம்பெனியை பப்ளிக்கில் லிஸ்ட் பண்ணுறேன். ஒரு எஸ்எம்இயாக இருக்கணும், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸாக இருக்கணும். ஸோ இது போக வந்து செபி கைட்லைன்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் மீட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்பெனியை லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி லிஸ்ட் பண்ணும்போது நான் என்னுடைய டோட்டல் 100% ஈக்விட்டி ஓனர்ஷிப், ஸோ என்னுடைய எக்ஸிஸ்டிங் 100% ஓனர்ஷிப்பில் நான் 5% வந்து இந்த 10 கோடி ரூபாய்க்காக ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேசிக் கால்குலேஷன் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ அந்த மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதை வந்து என்னுடைய ஷேர்ஸை வந்து நான் பப்ளிக்கில் லிஸ்ட் பண்ணிடுறேன். நான் லிஸ்ட் பண்ண ஷேர்ஸை 10 கோடி ரூபாய்க்குரிய ஷேர்ஸை வந்து பப்ளிக்கில் நான் கொடுத்துட்றேன். மக்கள் வாங்கிக்கிறாங்க, எனக்கும் 10 கோடி ரூபாய் கிடைச்சிருது. என்னுடைய கம்பெனியை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். புரிஞ்சதுங்களா? ஸோ மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, என் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணிச்சு அப்படின்னா, என் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணா 100 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா அந்த 5 ரூபாயை வந்து யார் யார் ஷேர் வாங்கினாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுப்பேன். அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். சரிங்களா? அந்த 5 ரூபாயை வந்து யார் யாரெல்லாம் வந்து எனக்கு இந்த 10 கோடி ரூபாய் ஹெல்ப் பண்ண கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுப்பேன். அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். சரிங்களா? ஸோ என்னுடைய ஷேர்ஸை யார் யார் வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். கம்பெனி நீட்ஸ் கேபிட்டல், இன்வெஸ்டர் ப்ரொவைட்ஸ் கேபிட்டல், ஷேர் growth. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இந்த ஷேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட். என்ன பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா, என்கிட்ட இருந்து நீங்க வாங்குனீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பிரைமரி மார்க்கெட். என்கிட்ட ஒரு கம்பெனில இருந்து டைரக்டா வந்து மக்கள் ஸ்டாக்ஸ் வாங்கினாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபரிங், எஃபிஓன்னு சொல்லுவாங்க, எஃபிஓ. ஸோ பிரைமரி மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட், என்கிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ்குமார் வந்து ஒரு 1000 ஷேர் வாங்கியிருக்காரு. 1000 ஷேர் வாங்கினது, 1000 ஷேர் ஒரு ஷேரும் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த 10 ரூபா ஷேர் வந்து 15 ரூபாய் போயிருக்கு. அதை அப்படியே வச்சுக்கலாமா வித்துடலாமா? அதை அப்படியே வச்சுக்கலாமா வித்துடலாமா? வித்துடலாம் இல்லையா? 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேரு 15 ரூபாய் போயிடுச்சு. ஸோ ஐ கேன் செல் 1000 ஷேர், அப்ராக்சிமேட்டாக எனக்கு ஒரு 50,000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் விற்கணும்னா யாராவது வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதை எங்கே விற்கணும்னா அதுக்கு பேர் தான் செகண்டரி மார்க்கெட். நம்ம ஒரு ட்ரேடிங் டெர்மினல் ஓப்பன் பண்ணி பை செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே தான் ட்ரேடிங் அமாங் இன்வெஸ்டர்ஸ். ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டர்கிட்ட விற்பார். ஸோ இப்போ நீங்கள் போய் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் வந்து கம்பெனியில் போய் வாங்கணும்னா முடியாது, அதெல்லாம் வந்து எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வாங்கணும்னா அந்த ஷேரை யார் வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட தான் போய் வாங்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செகண்டரி மார்க்கெட். புரிஞ்சதுங்களா இது வரைக்கும்? ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். ஒய் பீப்புள் ஆக்சுவலி லூஸ் மணி, லேக் ஆஃப் நாலேஜ், ஜம்பிங் இன் டு மார்க்கெட் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரீட்டிங் திஸ் அஸ் அ லாட்ரி டிக்கெட். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட் ப்ராஃபிட். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ யாரோ ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டு உள்ளே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஜாஸ்தி. ஓகே, நமக்கு வந்து இப்போது இன்னைக்கு 1 லட்ச ரூபா சேலரி வருது, 20,000 ரூபா மீறுது, இந்த 20,000 நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணோம், ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி வர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதுங்களா சார் மேடம்? புரியுதுங்களா? ஸோ அப்படி வர்றவங்க ரொம்ப கம்மி. யார் ஒரு ஒரு டக்குன்னு ஒரு பணத்தை எடுத்துட்டு யார் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வர்றா அப்படின்னா, ஒரு ஃபேமிலியோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஆஃபீஸ் கொலீகோ ஒரு மொபைலை கொண்டு வந்து காமிச்சிட்டு, இங்கே பார்த்தியா 6,000 ரூபா ப்ராஃபிட், ஜஸ்ட் 1 மணி நேரம் தான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். நமக்கு மண்டை ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக மண்டையில் ஓடிட்டு இருக்கும். எங்கேயோ ஒரு 50,000 ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து டக்குன்னு உள்ளே ஜம்ப் பண்ணிடுவோம். ஸோ லேக் ஆஃப் நாலேஜ், ஃபாலோயிங் டிப்ஸ்
வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில். ஸோ எங்களுக்கும் டெலிகிராம் குரூப் இருக்குது, பட் வி டோன்ட் ப்ரொவைட் டிப்ஸ். வி போஸ்ட் சார்ட்ஸ், வி எஜுகேட். பட் நிறைய டெலிகிராம் குரூப் இருக்குது, நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஒரு 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கு, இந்த ஸ்டாக்கை வந்து வித்துருன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து அஸ் பர் செபி கைட்லைன்ஸ் வந்து பண்ணக்கூடாது. அவங்களும் கொடுக்கக்கூடாது, நம்மளும் வாங்கக்கூடாது. சொல்ற புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் என்ன சொல்லுது? லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. அந்த மாதிரி தான் டிப்ஸ் வந்து அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் டிப்ஸ் கொடுக்கறதும் தப்பு, அவங்ககிட்ட போய் நம்ம வாங்குறதும் தப்பு. நீங்க ஒரு செபி ரெஜிஸ்டர்டு கம்பெனில போய் டிப்ஸ் கேட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஆகும். ஐயோ அவன் 10,000 ரூபாய் கேட்கிறானேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம போய் அவன்கிட்டயாவது 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு வாங்குவோம். அவன் ஒரு 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 காலோ புட்டோ பை பண்ண சொல்லிட்டு அவன் காணாம போயிடுவான். நம்ம இங்க பல்கா வாங்கி வச்சிருப்போம். ஒரு ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு வந்து ஆப்ஷன்ஸோ இல்லை ஒரு ஸ்டாக்ஸோ வாங்கி வச்சிருப்போம். அவன் இதை வாங்குன்னு சொல்லிட்டு காணாம போயிடுவான். ஸோ இதை பண்ணாதீங்க, ஓகேங்களா? கிரீட் ஃபார் குவிக் ப்ராஃபிட். ஸோ இதை நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தென் எஃப்டி, பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தென் மியூச்சுவல் ஃபண்ட். திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட். எல்லாருக்குமே என்ன நடக்கும்னா இது நடக்கும். புரிஞ்சுங்களா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நெகட்டிவா சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாருமே வர்றாங்க, பணம் போடுறாங்க, போயிருது அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் 2-3 பாயிண்ட். எல்லாருக்குமே பாசிட்டிவா என்ன நடக்கும் அப்படின்னா, இஃப் யூ எக்ஸ்பெக்ட் பெட்டர் ரிட்டர்ன் தென் எஃப்டி, பெட்டர் ரிட்டர்ன் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கும். எல்லாருக்குமே நடக்கும். 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்களா? நடக்கும். 1,00,000 பேர் இருக்கீங்களா? நடக்கும். 1 கோடி பேர் இருக்கீங்களா? நடக்கும். ஓகேங்களா? பேனிக் செல்லிங். ஸோ பேனிக் செல்லிங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. திடீர்னு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். ட்ரம்ப் ஏதாவது பேசியிருப்பாரு, இல்லை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏதாவது பேசியிருப்பாங்க, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சில சமயம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நல்ல நியூஸாக இருக்கும், பட் அது கரெக்டாக மீடியா மூலமாக கன்வே ஆகிருக்காது. புரியுதுங்களா? யாராவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுறத நேராக போய் கேட்டிருக்கீங்களா? இல்லையில, நமக்கு ஒரு மீடியா மூலமாக தான் வருது. ரைட்டுங்களா? நமக்கு ஒரு மீடியா மூலமாக தான் வருது. அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நடுவில் புரிஞ்சுக்கிட்டவர் ஒன்று புரிஞ்சிருப்பாரு, அவரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நியூஸ் வாசிக்கிறவர் வேற ஏதோ ஒன்று வாசிச்சிருப்பாரு. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கூட வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். ஸோ அந்த டைம்லாம் வந்து வி ஹாவ் டு சிட் அண்ட் மேனேஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், த டூஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிங். என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் ஃபார் லாங் டர்ம். இப்போதான் சொன்னேன், என்னென்ன கம்பெனி வந்து மூடாது அப்படின்னு நமக்கே தெரியுமோ, இதை நீங்க போய் வந்து பெருசா ஒரு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டேயோ இல்லை என்னை விட பெரிய எக்ஸ்பர்ட் கிட்டேயோ போய் வாங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டேட் பேங்க் மூடவே மூடாதா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. 1,00,000 பிரான்ச் இருக்கா இந்தியா ஃபுல்லா? ஆமாவா இல்லையா சார்? மேடம், இந்த தெரு தாண்டினோடனே ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கு, இன்னொரு 2 கிலோமீட்டர் போனோடனே இன்னொரு ஸ்டேட் பேங்க் இருக்கு. இதே மாதிரி தான் HDFCயும் இருக்கு, இதே மாதிரி தான் வந்து டாடா மோட்டார்ஸும் இருக்கு, இதே மாதிரி தான் BPCL இருக்கு, HPCL இருக்கு. இந்த கம்பெனி எல்லாம் மூடவே மூடாது. மொத்தமா ஃபண்ட்ஸை கொண்டு போய் ஒரே கம்பெனில போடாதீங்க. உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு டெய்லி டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோமா? டெய்லி வந்து சோப் யூஸ் பண்றோமா? ITC, இந்துஸ்தான் யூனிலிவர், கோல்கேட் பாமாலிவ், இந்த கம்பெனி எல்லாம் நீங்க எழுதி யாரு சொன்னாலும் இந்த கம்பெனி எல்லாம் மூடவே மூடாது. இந்த மாதிரி கம்பெனியில ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு இந்த மாசம் ஒரு 2,000 ரூபாய், ஓகே, இந்த கம்பெனி ஷேர்ல 2 வாங்குறேன். இந்த மாதிரி எவ்ரி மந்த் வந்து வித்தவுட் ஃபெயில் வந்து வாங்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸ்டார்ட் வித் ஸ்மால் வித் வைல் லேர்னிங். அப்படின்னா ஒரு ட்ரேடிங் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க, ஓகே சார், இன்வெஸ்டிங் ஓகே சொல்லிட்டீங்க, இப்போ நான் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா உள்ளே வரும்போது ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வாங்க, இல்லை ஒரு 50,000 ரூபாய் கொண்டு வாங்க, அவ்வளோதான். என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக 10 லட்ச ரூபா கொண்டு வந்து இறக்கக்கூடாது. ஓகே, இன்வெஸ்ட் ரெகுலர்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ட்ரேடிங்காக இருக்கட்டும், அதை வந்து ஒரு 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 ஸ்ட்ரீம் லைண்டாக பண்ணணும். இப்போ இந்த மாதம் 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அடுத்த மாதம் வந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக ஒரு கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி கம்பெனிஸ். இப்போ தான் சொன்னேன். டைவர்சிஃபை யுவர் ஹோல்டிங்ஸ். டோன்ட் புட் ஆல் ஃபண்ட்ஸ் இன் சேம் செக்டார் ஆர் சேம் கம்பெனிஸ். அப்படின்னா ஐடிசியில் மட்டும் கொண்டு போய் போடக்கூடாது. FMCG அது கேட்டகரி வந்து FMCG. ரிலையன்ஸு, ONGC, HPCL இதெல்லாம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? டாடா, விப்ரோ, TCS, விப்ரோ, மைண்ட்ரி இதெல்லாம் வந்து IT செக்டரு. எல்லா ஃபண்ட்ஸையும் வந்து ஒரே செக்டரில் போடக்கூடாது, ஒரே
இண்டஸ்ட்ரியில் போடக்கூடாது, பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். திங்க் லைக் ஏ ஓனர். திங்க் லைக் ஏ ஓனர்னா இப்போ மேபி இதுடைய ஓகே, ஓனர்ஷிப் பில்ட்ஸ் வித் அ டீகேட், ட்ரேட் சேஸ் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ், அடாப்ட் அண்ட் ஓனர்ஷிப் மைண்ட் செட், பை பிஸ்னஸ் வென் யூ ப்ரௌட் டு ஓன் லாங் டர்ம். ஓகே, ஸோ இது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ ஒரு ப்ராடக்ட், ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குறோம்னாலே அது வந்து விற்கிறதுக்காக தான், ஓகேவா? ஸோ வச்சுக்கிட்டே ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் பை அ ஸ்டாக் விச் இஸ் கிவிங் ஹை டிவிடெண்ட்ஸ். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஹை டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க எவ்ரி குவார்டர். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு யூ கேன் யூஸ் திஸ் பாயிண்ட், திங்க் லைக் எ ஓனர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ரூல்ஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், டோன்ட் ட்ரேட் வித்தவுட் நாலேஜ். ஸோ சேம் திங் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறோமே, இந்த சிஸ்டம் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. எல்லாருக்கும் புரிஞ்சா ஒரு ஓகே சொல்லுங்க, ஒரு எஸ்ன்னு ஒரு எஸ் போடுங்க. சார் இந்த 2 மணி நேரம் முடிஞ்சா ஐ எம் ரெடி டு ட்ரேட் இன் ஸ்டாக் மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே போகவே இல்லை இது வரைக்கும், இன்னைக்கு போகவே போகிறதில்லை. ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதான் போட்டிருந்தேன் டூ அண்ட் டோன்ட்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் ட்ரேட் வித்தவுட் நாலேஜ். நாலேஜில் 2 கைண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் இந்த டேட்டாவை வச்சு படிக்கிறது. போன குவார்ட்டருக்கு என்ன சேல்ஸ் ஆச்சு, என்ன ப்ராஃபிட்டு, என்ன என்பிஏ, என்ன எக்ஸ்பென்ஸு, ஸோ எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ப்ராஃபிட் நிற்கிது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அது நம்ம பண்ணுறது கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா ஒரு சார்ட் எடுத்துட்டு இந்த சார்ட்டை பேஸ், இந்த கம்பெனியோட ஸ்டாக்கு அதோடைய சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூ டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸை ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம். இது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களால் ஓவர் நைட்டில் கற்றுக்க முடியாது. ஒரு 5லேருந்து 10 நாள் மினிமம் தேவைப்படும். பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட ஒரு 5லேருந்து 10 நாள் கிளாஸஸ் வந்து மினிமம் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2லேருந்து 3 மாதம் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் டம்மி ட்ரேடிங் பண்ணணும். டம்மி ட்ரேடிங்னா என்னது? இந்த ஷூட்டிங் ப்ராக்டிஸில் போலி தோட்டாவை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பேப்பர் ட்ரேட். கரெக்ட், டம்மி ட்ரேடிங் பண்ணணும். ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் வந்து டம்மி ட்ரேடிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், டோன்ட் பிலீவ் இன் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். நான் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணு 10% ப்ராஃபிட் கிடைக்கணும் கூட பண்ணக்கூடாது. புரிஞ்சா? ஒரு எஸ் சொல்ல முடியுமா? கடவுளே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுங்களா? நான் வாங்கியிருக்கேன் நீ வாங்கு அப்படின்னு சொன்னால் கூட வாங்காதீங்க. ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் லெவல் வேறையா இருக்கும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் லெவல் வேறையா இருக்கும். ரைட்டுங்களா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? நான் வாங்கியிருக்கேன் நீ வாங்குன்னு சொல்றப்போ வாங்கினவர் எப்படி வாங்கியிருப்பாருன்னா அவருக்கு தேவையே இல்லாத பணத்தில் வாங்கியிருப்பாரு. அவர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கோ அவர் வாங்கியிருப்பாரு. ஆனால் நம்மக்கிட்ட அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு 1,00,000 ரூபாய் எதுக்கோ ஒரு ஒரு பர்பஸுக்காக வச்சிருப்போம். அதை கொண்டு போய் அதில் போட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ கடைசியாக எனக்கு யாராவது மணி மேனேஜ்மெண்ட் ஞாபகப்படுத்துங்க. ஒரு சின்ன டாபிக் அதெல்லாம் நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஓகே, இங்கே வருது, டோன்ட் யூஸ் பாரோடு மணி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கடைசியில் இங்கே வந்துடுது. எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஓகே, இங்கே நான் சொல்கிறேன், டோன்ட் யூஸ் பாரோடு மணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த பணம் வரணும் அப்படின்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ். இந்த பணம் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த பணம் அடுத்த 3 மாதத்துக்கு தேவையில்லை, இந்த பணம் தான் வந்து ஒரு சின்ன ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நான் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்க போகிறேன், 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 2 ரூபாய் லாஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல, நான் வித்துட்டு வந்துடுவேன்னா அதுக்கு பேர் ட்ரேடிங். நான் 100 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குறேன், அது 80 ரூபா வந்துருச்சு, மறுபடியும் நான் வாங்குவேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். சிம்பிளா புரிஞ்சுங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு? நான் மறுபடியும் சொல்றேன், ட்ரேடிங்னா நான் ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 2 ரூபாய் லாஸ் ஆச்சுன்னா நான் அந்த 2 ரூபாய் லாஸை வித்துட்டு 98 ரூபாயில் அந்த ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். இதுக்கு பேர் ட்ரேடிங். இஃப் ஐ பை அ ஸ்டாக் ஒர்த் ஆஃப் 100 rupees and if I see a loss of 2 rupees, I'll close the position, I'll sell the position with the 2 rupees loss
and I'll protect my 98 rupees capital. That is called as trading. So multiple times you can do this trading as per your wish, as per the analysis. Okay. But investment means when I buy a stock at 100 rupees, first I buy a quality stock. Next, even if it is coming at 80 rupees, I'll not sell the stock, I'll buy again because it is a quality company. Even if it is coming to 50 rupees, I'll buy again. இதுக்கு பேரு இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஆவரேஜிங் ரொம்ப மோசமாக ஆவரேஜிங் பண்ணக்கூடாது, அதுக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதெல்லாம் நான் வந்து லைவ் கிளாஸஸில் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். ஸோ இந்த ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை இந்த இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸில் தான் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, கடன் வாங்கி ஒரு ஃபண்ட்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, ஃபார் ஹெவன் சேக். ஸோ there is something called as irreversible mistake. நான் டைப் பண்றேன், சாட்ல பார்த்துக்கோங்க. There is something called as irreversible mistake. அப்படின்னா திருத்த முடியாத தப்புகள். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்மளால வந்து சரி பண்ணவே முடியாது. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஆகும், நீங்க பணத்தை கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. புரியுதுங்களா? நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா அதை திரும்ப வந்து ஐயோ தப்பா ஆர்டர் போட்டேன் நிப்பாட்டுங்கன்னு சொல்லவே முடியாது. நான் ஆர்டர் போடல, மிஷின் தானா போட்டுச்சுன்னு சொல்லவும் முடியாது. ஸோ 2 things irreversible வந்து 2 இருக்கு. நம்பர் 1 வந்து கடன் வாங்கின பணத்தை உள்ள போட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து உங்களால சரி பண்ணவே முடியாது. ஓகே. நெக்ஸ்ட், டோன்ட் பேனிக் டியூரிங் கிராஷஸ். ஸோ எவ்ரி 7 to 10 years வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். 2000 ஒன்று ஆச்சு, 2010 ஒன்று ஆச்சு, 2020 ஒன்று ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு டீகேட் சொல்ல முடியாது, பட் 2019 ஆச்சுன்னு நினைக்கிறேன் கோவிட் கிராஷ். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது தட் இஸ் ஆல் வி ஷுட் கன்சிடர் அஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதுங்களா? நாங்கள் வாங்கினோம் கோவிட் கிராஷில் வந்து நாங்கள் 15 லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கினோம், பட் வி சோல்டு வெரி ஏர்லி. வெறும் 15 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கினோம். இட் கேவ் 30 lakhs ப்ராஃபிட். சீக்கிரமே வெளியே வந்துட்டோம். போட்ட 100 ரூபாய் 300 ரூபாய் ஆயிடுச்சு, போதுமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 3000 ரூபாய் போச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் வென் தெர் இஸ் அ கிராஷிங் மார்க்கெட். ஸோ அது நான் உங்களுக்கு வந்து அந்த 7 days செஷனில் சொல்லி கொடுக்குறேன், எப்படி கிராஷிங் மார்க்கெட் கண்டுபிடிக்கணும், கிராஷிங் மார்க்கெட்டோ இல்லை கிராஷிங் ஸ்டாக்கோ எப்படி கண்டுபிடிக்கணும், எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், இன்கேஸ் அந்த இடத்துல மார்க்கெட் நிற்கலை அப்படின்னா மறுபடியும் கீழே போகுதுன்னா எங்கே க்ளோஸ் பண்ணணும், எங்கே திரும்ப ரீஎன்டர் ஆகணும், இதெல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? டோன்ட் செக் போர்ட்ஃபோலியோ ஹவர்லி. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியல் டேர்ம்ஸில் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உட்காந்து எவ்ரி 1 hour வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை எவ்ரிடே மார்னிங் பார்ப்பாங்க. போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இந்த ஸ்டாக் வந்து எவ்ரி மந்த் வந்து வாங்கணும், எவ்ரி ரெகுலர் இன்டர்வெல்ல வாங்கணும். அதை மட்டும் கரெக்டாக ரிமைண்டர் போட்டு பண்ணிட்டு அவருடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஒரு அலர்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அலர்ட் சிஸ்டமும் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகணும், இதுக்கு மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் ஆகணுங்கிறத வந்து நம்ம ஒரு அலர்ட் போட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஸோ டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிளிட் எக்ஸ்பிளைன்டு. டிவிடெண்ட் தான் என்ன? இப்போதான் சொன்னேன், கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி இல்லை இயர்லி ப்ராஃபிட்ல வந்து ஒரு ஷேர் வந்து அந்த ஷேர் ஹோல்டர் கொடுப்பாங்க, அதுதான் டிவிடெண்ட். போனஸ்னா எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கிவன் ஃப்ரீ பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங்ஸ், இன்க்ரீஸ் யுவர் குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வித்தவுட் அடிஷ்னல் காஸ்ட். ஸோ இது ஜென்ரலி இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா அவங்க போனஸ் கொடுக்குறப்போ அந்த ஷேர் என்ன ஆகும்னா அதோடைய வேல்யூ குறைஞ்சிரும், பட் நமக்கு ஷேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். வேல்யூ குறைஞ்சிரும், ஷேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ், போனஸ் அண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட்டு. இதையும் வந்து நான் ஒரு செஷனாகவே எடுக்கிறேன். ஸோ அதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டாடா மோட்டர்ஸுடைய ரியல் கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் நான். டாடா மோட்டர்ஸோட ஒரு ஷேர் வந்து 1000 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா?
ஒரு ஷேர் 1000 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு ஷேர் வந்து 5 ஸ்பிளிட் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 5 ஸ்பிளிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 1000 ரூபாவோட ஸ்டாக் வேல்யூவோ ஷேர் வேல்யூவோ 200 ரூபாய் வந்துடும். அப்போ நமக்கு எத்தனை ஷேர் கிடைச்சிருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. நான் வாங்கினது ஒரு ஷேரு 1000 ரூபாய்க்கு. என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷேர் 1000 ரூபாய்க்கு. அதான் 5 ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க, 200 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இப்போ எவ்வளோ இருக்கு? அதே 1000 ரூபாய் தான் இருக்கு. ஆனா இதோடைய பியூட்டி என்ன தெரியுமா? இந்த 200 ரூபாயில இருந்து 500 ரூபாய் சீக்கிரம் வளர்ந்துடும். சொல்ற புரிஞ்சுங்களா? இந்த 200 ரூபாயில இந்த ஒரு ஷேர் 1000 ரூபாய் இருந்ததுக்கும் இந்த ஒரு ஷேரை 5 பிரிச்சு 200 ரூபாய் ஆகுனப்ப என்ன ஆகும் அப்படின்னா 1+5 இல்ல 1:5. 1 இருந்தது 5 ஆயிரும். ஓகேங்களா? 5 ஆகும் போது அந்த ஷேரோட விலை வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வந்துடும். ஒரு மாசத்துலயே பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசத்துலயே அந்த இதுவும் அகைன் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த 200 ரூபாய் ஷேர் வந்து சீக்கிரம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பிளிட்ல இது ஒரு பெனிஃபிட் நமக்கு. ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னாலே அந்த ஸ்டாக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிகினர் சேஃப்டி ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை பேருக்கு இங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட்டே இல்லை? சார் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே என்கிட்ட இல்லை அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? ஓகே, அனிதா இல்ல. ஓகே ஓகே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அந்த லிங்க்ல ஓப்பன் பண்ணுங்க. 2 பெனிஃபிட். அந்த லிங்க்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா ஐ கிவ் யூ 5 to 7 days கிளாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். புரிஞ்சுங்களா? லேப்டாப் தேவையில்லை, இதுக்கு லேப்டாப் தேவையில்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் லேப்டாப் வேணும், இதுக்கு லேப்டாப் தேவையில்லை. அக்கௌண்ட் ஓப்பனிங் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க, உட்காந்து முடிச்சிருங்க. நாளைக்கு மறுபடியும் அகைன் மண்டே நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் போயிடுவோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் அப்புறம் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 ட்ரேடிங்க்கு 1 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? 1 ட்ரேடிங்க்கு 1 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ 2 அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நோ சார்ஜஸ். வருஷத்துக்கு ஒரு தடவை 85 ரூபா ஏஎம்சி சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட்டா அது, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. வருஷத்துக்கு ஒரு தடவை 85 ரூபா ஏஎம்சி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இதுல தான் நம்ம இந்த சார்ட் அனாலிசிஸ்லாம் படிக்க போறோம். ஓகேங்களா? இதுல தான் அந்த சார்ட் அனாலிசிஸ்லாம் நம்ம படிக்க போறோம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? ட்ரேடிங் வியூன்னு தெரியுதா? ட்ரேடிங் வியூன்னு என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. இது யாரும் வாங்க போறது இல்லை. இதோடைய அப்ராக்சிமேட் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 48,000 ரூபா. இந்த 48,000 ரூபால என்ன ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இருக்கோ அது வந்து நான் இப்போ கொடுக்க போற டிமேட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்துடும் வித் ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ். டிமேட் அக்கௌண்ட்டும் ஃப்ரீ. அந்த சார்ட் ஸ்டடியில இப்போ நான் காமிச்ச ட்ரேடிங் வியூவில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ எல்லாமே அதுலேயும் வந்துடும் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது புரோக்கரே கொடுக்குறாங்க, நான் கொடுக்கறது கிடையாது, புரோக்கரே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இது என்னன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு இது என்னன்னு தெரியும்? சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரைட்டு தானே? ஸோ ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஈக்விட்டி, ஒரு ஷேர் ஆர் ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாயை வந்து அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
இங்க இருந்து ஒரு ஷேர் இல்ல ஒரு ஸ்டாக் வாங்குவோம். ஓகேங்களா? இது வாங்கினதும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக் உங்களுடைய டிபி டெபாசிட்டரி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க வந்து இந்த ஸ்டாக் இங்க வந்து உட்கார்ந்துரும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் அண்ட் இந்த டெபாசிட்டரி அக்கௌண்ட் சேர்த்தது தான் டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட். இந்த ரெண்டையும் தான் நம்ம ஓபன் பண்ண போறோம். இது இல்லாம யாருமே ஸ்டாக் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதோடைய பேசிக் டீடைல்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஓபன் பண்றதுக்கு என்ன வேணும்னா கண்டிப்பா உங்களுடைய பேன் கார்டு வேணும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும். இதை வந்து என்டர் பண்ணி ப்ரொசீட் ஆதார் கார்டு, ஓடிபி வெரிஃபை பண்ணணும், பண்ணலாம், நோ டவுட்டு. உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 50 பைசால இருந்து 1 ருபீஸ் வந்து கிரெடிட் வரும். ஓகேங்களா? டெபிட் ஆகாது, கிரெடிட் வரும். பயந்துராதீங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்றதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா செக்கு, கேன்சல் செக்கை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் போட்டு உள்ள போனீங்க அப்படின்னா நான் கொடுக்குற லிங்க்ல உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இப்போ கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த ₹1 உங்க பேங்க்ல ஹிட் ஆயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டு வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயே 10 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அண்ட் இட் இஸ் செபி ரெஜிஸ்டர்டு புரோக்கர். ஓகேங்களா? நான் சொல்றது மட்டும் இல்ல, நீங்களா ஓபன் பண்ண ஆரம்பிச்சா கூட நீங்க இந்த மாதிரி யாராவது ஒரு புரோக்கர்ட்ட தான் போய் ஆகணும். சரிங்களா? ஸோ கமிங் பேக் டு த டாபிக், பிகினர் சேஃப்டி ஃப்ரேம்வொர்க். ஸோ ஃபாலோ த ஸ்டெப் பை ஸ்டெப் டு ப்ரொடெக்ட் யுவர் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஸோ ஓபன் டிமேட் அக்கௌண்ட், சூஸ் அ ட்ரஸ்டட் அண்ட் கேரண்டீட் புரோக்கர், வெரிஃபை இட் இஸ் செபி ரெஜிஸ்டர்ட். நான் கொடுக்கறது எல்லாமே செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் லிமிடெட் கேபிட்டல். ஸோ நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் ஆல்ரெடி சொன்னேன். என்ன மிச்சம் பண்றீங்களோ அதுல ஒரு 10%, உங்களுடைய மாச சம்பளத்துல உங்களுடைய மாச இன்கம்ல எவ்வளவு மிச்சம் பண்றீங்களோ அதுல 10%. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் நான் திரும்ப வர்றேன், லாஸ்ட்ல நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லி கொடுக்குறேன். அது ஒன்று, அவாய்ட் எஃப்என்ஓ இனிஷியலி. இதுல போகவே கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதுல தலையும் வைக்கக்கூடாது, காலும் வைக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஒரு எஸ் சொல்றீங்களா எல்லாருமே? ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். நான் நிறைய பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் நீங்க இப்போ எஸ் சொல்றீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய சம்பாதிக்கிற வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண மாட்டேன். ஃபோக்கஸ் என்டையர்லி ஆன் லேர்னிங். ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கோங்க. 6 மாசம் கத்துக்கோங்க. எனக்கு 8 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு கத்துக்கிறதுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு இப்போ டெரிவேட்டிவ்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, 2010 2011 கார்த்திக்னு ஒரு ட்ரைனர் இருந்தான். அந்த ஆளோட வேலை என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பிரான்ச்ல வந்து இந்தியா புல்ஸ்ல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பிரான்ச்ல வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். என்னைக்கு சென்னைக்கு வர்றான், என்னைக்கு சென்னையில் ஆஃபீஸில் இருக்காங்கிறத பார்த்து அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸில் போய் உட்கார்ந்து அவர் சீக்கிரம் வந்தாருன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட டவுட் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்படிதான் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? கற்றுக்கிறது 2010 எப்படி இருந்துச்சு, 2026 எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு எதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டாலும் சொல்றதுக்கு நான் இருக்கேன், இல்லை கூகுள் இருக்கு, இல்லை யூடியூப் இருக்கு. ஒரு 6 சைன் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி ட்ரேட் பண்றதுங்கிறது வேற விஷயம். பட் அன்னைக்கு டேட்ல வந்து ஒரு RSIங்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்ம அந்த ட்ரெயினை பார்க்கறதுக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். ஓகே? ஸோ பில்ட் ரியல் வெல்த், நாட் பேப்பர் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதுல வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நம்ம ஒரு காலத்தை கடத்திடக்கூடாது. வி ஹாவ் டு ஜென்ரேட் வெல்த். நான் 10 வருஷம் முன்னாடி அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, நான் 5 வருஷம் முன்னாடி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க ஒரு 3 வருஷம் முன்னாடியே இந்த இடத்துல லேண்ட் வாங்கியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 5 வருஷம் முன்னாடியே அந்த லேண்ட்ல வீடு கட்டியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். 1500 இருந்துச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட், இப்போ 3000 ஆயிடுச்சு. ரைட்டு தானே? இன்னொன்று, ஸ்னீக் பீக் என்ன சொல்றது,
4,500 இருந்தப்போ கோல்டு வாங்கியிருக்கலாம். 4,500 இருக்கே நம்ம வந்து வெயிட் பண்ணோம். இப்போ எவ்வளோ இருக்கு? 14,500. இறங்குனா எவ்வளோ இறங்கும்? 100 இறங்கும் கிராமுக்கு, அவ்வளோதானே? 500 இறங்குமா? 1000 இறங்குமா? 5000 இங்கே இருந்துச்சு, 15,000 இங்கே இருக்கு. அந்தந்த டைம்ல அந்தந்த விஷயத்த பண்ணிருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதே தான் வந்து நானும் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். இதே தான் வந்து நான் நான் என்னுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, நம்ம சென்னையில் வந்து இங்கே அண்ணா நகரில் பவர் ஸ்டார் வீடு இருக்கு. பின்னாடி உட்காந்துட்டு ஒரு காரில் உட்காந்துட்டு ஃப்ரீ சார்ஜ்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஃப்ரீ சார்ஜ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஃப்ரீ சார்ஜ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு தெரியுமா? மொபைல் ரீசார்ஜ் அப்ளிகேஷன். ரொம்ப கம்மியான பில் தான். பேடிஎம் எத்தனை பேருக்கு தெரியும்? பேடிஎம் எத்தனை பேருக்கு தெரியும்? சார் எல்லாருக்குமே பேடிஎம் தெரியாம இருக்குமா? அந்த மாதிரி ஃப்ரீ சார்ஜுக்கு அப்புறம் பேடிஎம்முக்கு முன்னாடி நாங்க ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைச்சோம். அது நினைச்சதோட மண்ணா போச்சு. சொல்ற புரியுதுங்களா? நாங்க 3 பேரும் எனக்கு பொட்டன்ஷியல் ஃபண்டிங் எனக்கு பொட்டன்ஷியல் இருந்துச்சு. டெக்னிக்கல் பர்சன் என் கூட இருந்தா இன்னொரு ஃப்ரெண்டு, அவனும் பண்ணல, நானும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 அப்ளிகேஷன் வந்திருக்கும். ஆனா அந்த 100 அப்ளிகேஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ பேடிஎம் இப்போ நமக்கு மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பே இருக்கு, பேடிஎம் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு 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 ஃபோன்பே இருக்கு, பீம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5-6 பெரிய யூபிஐ அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற அப்ளிகேஷனே இல்லை நினைக்கிறீங்களா? இருந்துச்சு. வேற அப்ளிகேஷன்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு இந்த ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் உன் அப்ளிகேஷன் அப்படியே என்கிட்ட கொடுத்துரு, உன் கிளைண்ட் அப்படியே என்கிட்ட கொடுத்துரு, நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டை கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கியிருந்தா கூட பல கோடிகள் வந்து சம்பாதிச்சிருப்போம். ஸோ அன்னைக்கு அந்த வேலையை பண்ணியிருந்தா, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அன்னைக்கு பண்ணியிருந்தா அப்படிங்கிறது நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமோ வந்து பேசி யூஸ் கிடையாது. ஆமா, ஃப்ரீ சார்ஜ் வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்னைக்குமே வந்து சொல்றவங்களா இருக்காதீங்க, பி ஆக்ஷன் டேக்கர்ஸ். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். தப்பானா பரவாயில்ல, ரெண்டு ரெண்டு இடத்துல லாஸ் ஆனா பரவாயில்ல, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க. அதை ஏமாந்துதான் நினைக்காதீங்க. சொல்ற புரியுதுங்களா? எல்லாருமே என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இப்ப நான் என்னுடைய பார்ட்னர் எல்லாருமே வந்து ஒரு ஒரு அலைன்டு மைண்ட் செட்ல இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் வந்து ஒன்னு வாங்கி ட்ரை பண்ண மாட்டோம். ஒரு 5 இடத்துல வாங்குவோம். அதுல 4 தெரிஞ்சே வாங்குவோம். அது நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சே வாங்குவோம். ஜஸ்ட் வி வாண்ட் டு see வாட் அதர்ஸ் ஆர் கிவிங். சொல்ற புரியுதுங்களா? இப்ப நானே வந்து இன்னொரு 4 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வாங்கி பார்த்திருக்கேன். என்னதான் அவன் சொல்லி கொடுக்குறான்னு பாக்குறதுக்கு. நான் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்றேன். என்னதான் அவன் பேசுறான்னு பாக்குறதுக்கு. இன்னும் நாங்க ஸ்டாக் மார்க்கெட் வந்து மற்ற மென்டர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் செலவாகும். 4 இடத்துல செலவு பண்ணாதான் நம்ம வந்து அதை கத்துக்க முடியும். ரெண்டாவது வந்து அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துக்கோங்க, லாஸா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ தீஸ் ஆல் திங்ஸ் வெரி காமன். நான் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் அது ரிப்பீட் தான் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் டன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் ஃபியூ மோர் திங்ஸ் டு டெல். லெட் மீ சி. So brokers, I'll share you the brokers details. Okay. So next இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, next session next வந்து we'll be having 5 to 7 sessions. Okay. Next we'll be having 5 to 7 sessions. That 5 to 7 sessions will be covering basics of stock market. Number 1. Number 2, இன்னும் செஷன் முடியல, வெயிட் பண்ணுங்க. ஓகே, டிஸ்பிளே தெரியலையா? ஓகே.
ஐம் சாரி. ஸோ வெயிட் பண்ணுங்க, மணி மேனேஜ்மெண்ட் இருக்கு, அவசரப்படாதீங்க. ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டு, கேண்டில் ஸ்டிக் 1, கேண்டில் ஸ்டிக் 2, ட்ரேட் ஃப்ரம் பாட்டம். ட்ரேட் ஃப்ரம் பாட்டமே நமக்கு 2 நாள் போகலாம். ஓகே, RSI ட்ரேட் ஃப்ரம் பாட்டம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நேற்று நான் ஒரு ஸ்னாப்ஷாட் போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்க? ஒரு பாசிவ் இன்கம்க்குரிய ஒரு ஸ்னாப்ஷாட் போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்க? அது பார்த்தீங்க இல்லையா? ஸோ லெட் மீ டேக் யூ த்ரூ த ரியல் பிளாட்ஃபார்ம் இட் செல்ஃப். இது என்னுடைய பாசிவ் இன்கம். எத்தனை பேருக்கு இது வந்து ஒரு வாவ் ஃபீலிங்கா இருக்கு? இந்த மாசம் எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்க ஒரு பாசிவ் இன்கம், நான் இதுல ஒண்ணுமே பண்ணல. நான் ஒரு இந்த 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 ஆக்டிவிட்டிக்கு நான் வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒண்ணுமே பண்ணலன்னா கூட எனக்கு இந்த இன்கம் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் அ மினிட், லாஸ்ட் மந்த் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஸ்கிரீன்ஷாட்னு. நான் ஒண்ணுமே பண்ணலன்னா கூட எனக்கு மாசத்துக்கு வந்து 6 லட்ச ரூபா ஜென்ரேட் ஆகும். எனக்கு 3 லட்ச ரூபா, இம்பார்ட்டன்ட்டுக்கு 3 லட்ச ரூபா. இது டாக்ஸ் போக வந்த ஃபண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டை ஒழுங்கா கத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் பண்ண முடியும். புரிஞ்சா? எடுத்தோடனே பெருசா பண்ணிடலாமா? இது எங்களுடைய 7 வருஷ உழைப்பு இது. ஓகேங்களா? இது எங்களுடைய 7 வருஷ உழைப்பு. இவ்வளவு பண்ண முடியுமானா, இவ்வளவு பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வந்தா கூட இட்ஸ் குட் மணி, ரைட்? ஒண்ணுமே பண்ணாம. லாஸ்ட் 4 இயர்ஸ் ரெவென்யூ இது 2 crores 15 lakhs. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்களுடைய நாலேஜ். ஸ்டாக் மார்க்கெட் கரெக்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்குரிய இதை எப்படி பண்றது, இதுக்கு என்ன ப்ராசஸ்? எடுத்த உடனே போயிட்டு வந்து இப்போ நான் அப்ஸ்டாக்ஸ் பிளாட்ஃபார்ம் காமிச்சேன், போய் ரிஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. தே ஆர் நாட் கிவிங் எனி ரெஃபரல் பெனிஃபிட்ஸ் நவ். ஸோ அதுவும் நான் ரெஃபர் பண்ணுறேன், யாரை காண்டாக்ட் பண்ணும். இது இங்கே சென்னையில் யாருமே பண்ணல, இது தமிழ்நாட்டில் யாருமே பண்ணல. நீங்கள் ஏதோ ஒரு புரோக்கர்கிட்ட போய் எடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். அவசரப்படாதீங்க. அதுக்குரிய கரெக்டான காண்டாக்ட் பர்சன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எடுத்துட்டு நான் உங்களுக்கு 1-to-1 கம்யூனிகேட் பண்ணுறேன். ஐ கேனாட் பப்ளிஷ் திஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இதில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐ கேன் டூ இட் 1-to-1. யாருக்கெல்லாம் பண்ணும் இந்த மாதிரி வந்து ரெஃபரல் ஏர்னிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு தோணுதோ, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஐ வில் கைட் யூ ப்ராப்பர்லி. ரீசென்ட்லி இப்போ வந்து செபி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஓகே சார், இப்போ இதெல்லாம் ஓகே, பட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கிரீன் தெரியுதா? ஸோ இது என்னுடைய NSM சர்டிஃபிகேட்டு, 3 years வேலிடிட்டி இருக்கு. ஸோ ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்லேயே நான் வந்து 92 மார்க். சார் என்ன சார் 92 சொல்றீங்க, ஆனால் 90 தான் போட்டிருக்கு, ரைட்டு தானே? எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருக்கு? 92ன்னு சொல்றீங்க, ஆனால் 90 தான் போட்டிருக்கு. 100 கொஸ்டின்ஸ்ல வந்து 99 என்னமோ எழுதுனேன், 7 நெகட்டிவ் மார்க், 92 ரைட் ஆன்சரு. ஒரு நெகட்டிவ் மார்க்குக்கும் மார்க்கை வந்து கழிச்சிட்டான். ஸோ என் கணக்குப்படி 92 தான். ஸோ இது எங்கே நமக்கு அஃபெக்ட் ஆகும்னா, அந்த பார்டர் மார்க்ல வந்து 60% பாஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வரும்போது கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பெருசாக இம்பாக்ட் ஆகும். பட் திஸ் இஸ் ஃபைன். நெகட்டிவ் மார்க் 0.25 per ராங் கொஸ்டின். 7 கொஸ்டின்ஸ் வந்து ராங் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் இருக்கும். எனக்கு பெருசா ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியல. ஏன்னா
இது ஜென்ரலா வந்து நிறைய பேரால பாஸ் பண்ண முடியாது. பாஸ் பண்ணா கூட வந்து ஒரு பார்டர்ல பாஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இதைத்தான் நாங்க வந்து இன் அண்ட் அவுட் வந்து எவ்ரி டே மார்னிங் ஈவினிங் நாங்க ட்ரேட் பண்றது, நாங்க சொல்லிக் கொடுக்குறது, நாங்க அப்டேட் கொடுக்குறது, நாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது, வாட் வி ஈட், ஸ்லீப், பிரீத், எவ்ரி திங் இஸ் திஸ் ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் அ நியூ ப்ராடக்ட் ஆர் நியூ சப்ஜெக்ட் டு அஸ். புரிஞ்சுங்களா? ஸோ கமிங் பேக் டு மணி மேனேஜ்மெண்ட். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே பேசணும், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட். Any funds which comes to stock market should be freehold. என்னது? இந்த ஃபண்டுக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. Any funds which is coming into stock market should be freehold. எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. Any funds which is getting into long term investment. ஸோ எனக்கு இந்த 10,000 ரூபாய் அடுத்த 5 வருஷத்துக்கு வேண்டாம். இந்த ஃபண்ட்ஸ் தான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். சொல்ற புரிஞ்சுங்களா? யாருக்கெல்லாம் புரிஞ்சு? எனக்கு இந்த 10,000 ரூபாய் அடுத்த 5 வருஷத்துக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு மாசம் வந்து ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஃபண்ட்ஸும் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க இந்த ஃபண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி, லாஸ்ல இருந்தாலும் சரி, இந்த ஃபண்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரவே கூடாது. புரிஞ்சுங்களா? யாருக்கெல்லாம் புரியல இதெல்லாம்? இதுக்காக நீங்க 1 ரூபாய் வச்சிருந்தா கூட இந்த பணம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரவே கூடாது. ஒரு எஸ் போடுங்க எல்லாருமே, இல்ல ஒரு ஓகே போடுங்க. நிறைய எஸ்ஸா இருக்கு, டிஃபரன்சியேஷனே தெரில. ஒரு ஓகேன்னு ஒரு ஓகே போடுங்க. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள தலை வச்சே படக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த மிஸ்டேக் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை வந்து ரொம்ப பெர்மனன்ட் டேமேஜ் கொண்டு வந்துடும். நான் சொன்ன மாதிரி இர்ரிவர்சபிள் மிஸ்டேக், அண்ட் இட் வில் கிவ் அ பெர்மனன்ட் டேமேஜ் டு த ஃபேமிலி. இந்த ஃபண்ட்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எக்காரணத்துக்கு கொண்டு வரக்கூடாது. மேலே தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 2 மாசம் சும்மா தானே இருக்கு. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நம்ம கரெக்டாக வச்சிருப்போம், கரெக்டாக 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஃபீஸுக்கு. இப்போ 2 மாசம் சும்மா தானே இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன். என் பொண்ணு வந்து 9th படிக்குது. ஹையர் எஜுகேஷன் தான், அவ்வளோ சிஏ படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு 10,00,000 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன். ஓகே, ஆனால் அது எஃப்டியில் தான் இருக்கு. இன்னும் 4 வருஷம் இருக்கே, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு விடுங்க, பண்ணக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட் சர்ஜரிக்கு வச்சிருப்பீங்க ஃபண்ட்ஸு, அதையும் தொடக்கூடாது. மேரேஜ் ஃபண்ட்ஸு தொடவே கூடாது. ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸு தொடவே கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் தொடவே கூடாது. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் பிரின்சிபலா இருந்தா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்மளால ரொம்ப நாள் வந்து இருக்க முடியும். எத்தனை பேருக்கு தெரியும், இந்தியாவில் வந்து ஒரு சர்டைன் பாப்புலேஷன், ஒரு சர்டைன் பிக் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் சர்வைவிங் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஸ்டாக் மார்க்கெட்? சொல்லுங்க. ஒரு பிக் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன், பாப்புலர்லி குஜ்ஜிஸ், ரைட்டா இல்லைங்களா? யூ டேக் எனி குஜ்ஜி, அது குஜராத்தில் இருக்க குஜ்ஜி மட்டும் கிடையாது. குஜ்ஜிங்கிறவங்க எந்த இடத்துல எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். வீடு வச்சிருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பா வந்து ஸ்டாக்ஸ் வச்சிருப்பான்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அது அவங்களுக்கு அதோடைய இன்னர் அவுட் பெனிஃபிட் எப்படி உள்ள போறது வெளியே வர்றது தெரியும். ஏன்னா அது வந்து அவங்க 5 வயசுல 10 வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க. இத நீங்க கரெக்டா கத்துக்கிட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? என் பொண்ணு இப்பதான் 9th படிக்கிறா. பட் 8வது ஆனுவல் லீவ்லயே நான் ஒரு ரவுண்டு வந்து டெக்னிக்கல்ஸ்லாம் ஒரு ரவுண்டு சொல்லி கொடுத்துட்டேன். பட் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆகல. படிக்கிறா. பட் அந்த நம்மளுடைய நம்ம எதிர்பார்க்கறது நடக்காது இல்லையா? பட் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வரணும். பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்கள வந்து இதெல்லாம் தான் அவங்கள ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு படிச்சது வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது கிளியரா படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த லிங்க் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்குமே? ஸோ டிமேட் அக்கௌண்ட், டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட், அக்கௌண்ட் இஸ் ஃப்ரீ. நம்பர் 1. நம்பர் 2, ஏஎம்சி இருக்கும். 85 ரூபா, 85 ருபீஸ். ஸோ ஐ வாண்ட் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட். அதனால தான் இந்த 85 ரூபாயை கூட வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை 85 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரே ஆள் 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இன்கேஸ் ஃபேமிலியில இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்கன்னா 2 பேரும் 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒன்னு ட்ரேடிங்க்கு. ரெண்டுமே நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செப்பரேட் கிளாஸ் இருக்கும், ட்ரேடிங்க்கு செப்பரேட் கிளாஸ் இருக்கும். எந்த லிங்க் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த கிளாஸ் லிங்க் வரும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் கேஒய்சி, செபி ரிஜிஸ்டர்டு, சொல்ல போனா இந்தியாவோட லீடிங் 2 புரோக்கரோட நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஐபிஎல் எத்தனை பேர் பார்த்தீங்க லாஸ்ட் இயர்? லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் ஐபிஎல் கிரிக்கெட்ஸ் அப்ஸ்டாக்ஸ் ஆடு பார்த்தீங்களா? லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ ஸோ தீஸ் ஆர் த லீடிங் புரோக்கர்ஸ். 0 and 5 years கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருங்க. இன்னைக்கு நாளைக்கு பண்ணிருங்க. வில் பி ஹேவிங் அவர் ஸ்டாக் மார்க்கெட் செஷன் வெரி சூன். ஸோ நமக்கு 21 days டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், எந்த சார்ஜஸ் எந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணாம நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கோ த்ரூ மை வெப்சைட். ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? லிவரேஜ் கான்செப்ட் கொஞ்சம் டைம் ஆகும் சார். அது நம்ம இன்னொரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய பூட் கேம்ப் டீடைல்ஸ் இருக்கு, stockphoenix.com. அதில் உள்ள போய் பாருங்க. ஸோ டைம் இருக்கும்போது உள்ள போயிட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிரபு ஒரு லிங்க் இங்கேயே ஆட் பண்ணிடலாம் பிரபு, ட்ரேடிங் அக்கௌண்ட் லிங்க்ஸுக்கு. ஓகேங்களா? லைன்ல இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் லிங்க் எல்லாரும் எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய மெயின் கோர்சஸ். ஸ்விங் ட்ரேடிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போறேன் ஆன் ஓப்பனிங் திஸ் டிமேட் அக்கௌண்ட். சார் நீங்க வெப்சைட்ல போட்டிருக்கீங்க, இதுதான் உண்மையிலேயே விற்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு? 10,000 ரூபாய் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ப்ராடக்ட்ஸ் தான் செல் பண்றீங்களா அப்படின்னா அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்கில்லோரா கம்யூனிட்டி வி ஆர் கோயிங் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். தெரியுதா? டிரான்சாக்ஷன் தெரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் எந்த இண்டஸ்ட்ரியில எந்த மென்டரும் பேமெண்ட் கேட்வே வந்து காமிக்க மாட்டாங்க. இதே இது என் ஸ்டாக் ஃபினிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்தா கூட நான் காமிக்க மாட்டேன். ஸ்டாக் ஃபினிக்ஸ்ல நான் லைவ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட நான் எடுத்து காமிக்க மாட்டேன். ஜஸ்ட் ஐ எம் டூயிங் திஸ் பிகாஸ் நான் கொடுக்குற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க, அதுக்காக தான் சொல்றேன். 21 days டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் என்னால் இப்போயே பேச முடியல, ரொம்ப பயங்கர த்ரோட் பெயினாக இருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக சேம் ப்ராப்ளம். ஐ திங்க் நிறைய பேருக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்ல.
climate is not coming back to normal. தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வெயில் அடிச்சா கூட தாங்கிக்கலாம், குளிர் வந்து நம்மளால மேனேஜே பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மை பேமெண்ட் கேட்வே. வாட் இஸ் லிஸ்டட் ஹியர், தட் இஸ் வாட் ஐ எம் செல்லிங் ஹியர். பார்த்துக்கோங்க. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன், ஸ்விங் ட்ரேடிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா அப்படி தான் இருக்கா ரதீஷ்? ஓகே. டாக்டர் ரோஹன், இஃப் யூ ஹேவ் அக்கௌண்ட் யூ கேன் ஓப்பன் இன் எனி ஆஃப் யுவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யாரையாவது ஓப்பன் பண்ண சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் 2 accounts ஃபார் திஸ் ப்ரொசீடிங் திஸ் கோர்ஸ். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த லிங்க் ஐ வில் போஸ்ட் யூ இந்த ஸ்க்ரீன், இந்த வாட்ஸ்அப். அண்ட் வேற என்ன டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டுமாரோ. ஓகே, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு கால் பண்ணுங்க, இல்லை ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் டெக்ஸ்ட் பண்ற மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு டவுட் அப்படின்னா ஒரு கால் மீ பேக், கால் பேக்னு போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா தே வில் கால் யூ பேக் அண்ட் தே வில் அசிஸ்ட் யூ. கோர்ஸ் லைவா இருக்குமா? ஓகே, ஐ வில் டேக் லைவ், ஐ வில் கிவ் ரெக்கார்டட் வீடியோ ஆல்சோ. இதுவும் பண்றேன் உங்களுக்கு. போதுமா? ஜஸ்ட் யூ டூ திஸ் ஃபார் மீ. ஐ வில் டேக் கோர்ஸ் லைவ், ஐ வில் கிவ் யூ ரெக்கார்டட் வீடியோ ஆல்சோ. நான் செப்பரேட்டாக இன்னொரு கோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஸ்கில்லோராக்கு ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஐ வில் கிவ் யூ ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ. யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நான் மறுபடியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ வில் கிவ் தட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கோர்ஸ், ஸ்விங் ட்ரேடிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். இது அட்வான்ஸ் கோர்ஸ். வி டீச் டெரிவேட்டிவ்ஸ். நான் 8 வருஷமா வித்த கோர்ஸ் இதுதான். Okay, if you need to update, what we have to do, Lakshmi, if you have to upgrade yourself from here to here, you can take this course by paying the difference. இந்த 10,000 ரூபாய் கோர்ஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஏன்னா நான் இது படித்து முடிச்சுட்டேன் இங்கே வரணும் அப்படின்னா யூ பே மீ ஒன்லி 20,000 rupees. இந்த 10,000 will get adjusted. ஓகே, ஸோ பட் ஐ வில் சே சின்சியர்லி, இதை படிச்சுட்டு ஒரு 3 to 6 months இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் என்னுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றது ஒன்னே ஒன்று தான். படிச்சிங்கன்னா ஒரு 3-6 மாதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு சின்ன கேபிட்டலில் ட்ரேட் பண்ணுங்க. தென் யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் திங். மார்க்கெட் எங்கேயுமே இருக்க போகிறதில்ல, எங்கேயும் போக போகிறதில்ல. மார்க்கெட் வில் பி தேர் ஆல்வேஸ். வருஷத்தில் 250 நாள் மார்க்கெட் இருக்கும். போம்போல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு பி லைக் யூ, வாட் ஷுட் ஐ டூ? Lakshmi Priya, okay, see, first you have to understand stock market. I'll tell you other ways of making money without trading. நேற்று அதுவும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதர் வேஸ் ஆஃப் மேக்கிங் மணி வித்தவுட் ட்ரேடிங். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு யூ கேன் பிகம் அ மென்டர். சொல்லியும் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய டீமில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் வித்யா, ஐ க்ரூம்டர். லாஸ்ட் 11 இயர்ஸாக என்னோட ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரம் 2016 இருந்து என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க சிசே இன்ஜினியரிங் கிராஜுவேட், பாருங்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அண்ட் இவங்களுக்கு வந்து ஏபிசிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து நாங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். தாட் பை மீ அண்ட் பிரபு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து எங்களுடைய ஸ்டாஃப்ஸ், அபிலாஷா இருக்கட்டும், இல்லை நிச்சயா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. வி ஹவ் தாட் தம் from basic and we have hired them as a staff and they are with us. Okay, you can create this as a, see, stock market மட்டும் கிடையாது, any skills you want to learn properly, you learn properly or your expertise. இப்போ எனக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் நல்லா வரும்னா அதே நீங்க ஒரு கோர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். எனக்கு கதை களம்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கதை களம்னு நான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியலை இன்னும். ஒரு ஃபீமேல், ஒரு லேடி ஆண்டர்பிரினர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 1 day ஒர்க் ஷாப் எடுக்கிறாங்க, ஹவு டு டெல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது. நான் அதை ஜாயின் பண்ணணும்னு பார்க்குறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்த 2 தடவை அவங்க கொடுத்தப்பையும் வந்து எங்களால் ஜாயின் பண்ண முடியல. ஒரு தடவை ஐ வாஸ் ட்ராவலிங், ஒரு தடவை ஐ வாஸ் ஹேவிங் சம் அதர் ஒர்க். ஸோ இந்த மாதிரி எனி ஸ்கில்ஸ் யூ லேர்ன் யூ கேன் கன்வெர்ட் அஸ் அ பிஸ்னஸ். அவங்க சார்ஜஸும் பெருசாக ஒன்றும் இல்லை, 1000 rupees என்னமோ. ஓகே, 1 day ஒர்க் ஷாப்பு 1000 ரூபாய் நான் கொடுக்குறதுல எனக்கு எதுவும் ஆயிரம் போகிறது இல்லை. பட் அதே இது வந்து அவங்க ஒரு 100 பேருக்கு ஒரு மாதம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா 1 lakh rupees ஆச்சு. அவங்களுக்கு தேவை என்ன? ஒரு ஜூமு,
ஒரு 20-30,000 ரூபாய்க்கு ஆட் ஓட்டியிருப்பாங்க. ஸ்டில் ஷி மைட் பி இன் குட் ப்ராஃபிட். சார் டிஜிட்டலி இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு 10,000 வழி இருக்கு. 10 வழி இல்லை, 10,000 வழி இருக்கு. த ஒன்லி திங் இஸ் ஃபோக்கஸ், லேர்ன் அண்ட் ஸ்கேல் அப். ஓகே, ஸோ ஐ வில் போஸ்ட் திஸ் லிங்க் ஒன்ஸ் த செஷன் இஸ் ஓவர் அண்ட் வி ஆர் ஓப்பன் ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஏதாவது டவுட் இருக்குன்னா பேசலாம். ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்கிறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது மேடம். எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. யார் வேணா படிக்கலாம். ஆனால் அதில் வந்து நீங்கள் டிப்ஸ் கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனாக வந்து ஒரு ஆர்ஏவா இருக்கணும் அப்படின்னா தெர் இஸ் அ குவாலிஃபிகேஷன். யூ ஷுட் பி அ எம்பிஏ ஃபினான்ஸ் கிராஜுவேட் அண்ட் இந்த என்ஏஎஸ்எம் சீரீஸில் வந்து இதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தென் யூ கேன் பி அ குவாலிஃபைடு ஸ்டாக் மார்க்கெட் பர்சன். அப்படி இல்லைன்னா எனி சிஎஸ் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். கதைக்களம் கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட சார் தேடி பார்க்குறேன், நான் கிடைச்சா அமுச்சு விட்றேன் நான். ஓகேங்களா? கேன் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் கோ ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்? நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் ட்ரேடிங் நீங்கள் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. பொண்ணுங்க பேரில் பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் பேரில் பண்ணுங்க, இல்லை இன்லாஸ் பேரில் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டாக அவங்க பேரில் பண்ணக்கூடாது ட்ரேடிங். பட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமில் பண்ணலாம். அனதர் பர்சனுக்கு ட்ரேடிங் ஸ்லாட் எடுத்து கொடுக்கறது கூட பெர்ஃபெக்டாக பண்ண முடியுமா? ட்ரேடிங் ஸ்லாட் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. புரிஞ்சுங்களா சார்? எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ்லாம் விலைக்கே ஆகாது சார். எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இட்ஸ் நாட் அ யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம். என் ஒய்ஃப் வந்து எஸ்பிஐயில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒரு 10,000 ஷேர் வந்து எஸ் பேங்க்ல இருக்கு. அது எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. எஸ்பிஐல தான் வாங்கினது. க்ரோ இஸ் ஃபைன். பிலோ 18 ஏஜ் பண்ண முடியாது. அபவ் 18 பேன் கார்டு வேணும்னு சொல்லிட்டேன்யா. பிலோ 18 வந்து பண்ண முடியாது. அபவ் 18 தான் நீங்க வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் இண்டிவிஜுவலா ஓப்பன் பண்ண முடியும். 2 அக்கௌண்ட் லிங்க் அவைலபிள் போஸ்ட் வாட்ஸ்அப்ல. எஸ், 2 அக்கௌண்ட். ஆமா, ரெண்டுமே பண்ணுங்க. 2 கம்பெனி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. 2 கம்பெனி கொடுத்துருக்கேன், ரெண்டுமே பண்ணுங்க. நான் இன்னும் போஸ்ட் பண்ணல, நான் போஸ்ட் பண்றேன். செஷன் முடிச்சுட்டு நான் போஸ்ட் பண்றேன். ஏஞ்சல் 1 பண்ணலாம். I am a BE CSC graduate but currently a housewife. I forgot all my syllabus but I am open to learn skills. Now I want to learn in depth. What should I have to do? Lakshmi Sai Priya, first you learn stock market. I'm sorry, first you learn digital marketing because that is easily you can materialize things. Am I right? So ஒரு 60 daysல வந்து if you can convert your knowledge into business na, digital marketing is very much possible. That too without a very big investment. Stock market, no, because there are already lot of competitors. Number one. Number two, if you want to trade and invest, you require lot of funds. Number two, number three, lot of practices required in stock market. Profit Mart, sir, no sir. ரொம்ப சின்ன கம்பெனி சார் ப்ராஃபிட் மார்ட்லாம். Family Demat account, yes, you can create unlimited Demat accounts. I have 10-12 Demat accounts. I am Snega, BSc final year. Next, no idea for my career. Snega, join this digital marketing course. Don't miss this. I have Grow account. Shall I open the new account also for 7-day class? Yes, Sudha, you can do it. Okay. So Sandhya, Angel 1, if you want specifically about Angel 1, I'll give you Angel 1 link also. Prabhu, if you have Angel 1 link, please send me in Telegram, Prabhu. What is the other questions? Yes, Vishwanath, you have to create one more in our referral. 7 days class account creation is mandatory. Yes, for the 7 days class account creation is mandatory. Whoever is completing, I'll provide you the link. Total எத்தனை account open பண்ணணும்? Total 2 account எங்க சைடுல இருந்து. If you don't want, you close after 3. If you don't want, you close after 3 months. ட்ரேடிங்க்கு 80% மணி கேரண்டி. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். ப்ராஃபிட்ல 50% தரணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு அனதர் பர்சன் கிட்ட ட்ரேடிங்க்கு டிஸ்கஸ் பண்றா. அந்த காசை
அனீஷ்குமார் அந்த காசு கொண்டு போய் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு உண்டியலில் போட சொல்லுங்க, புண்ணியமாவது கிடைக்கும். தப்பா நினச்சிக்காதீங்க, தட் இஸ் த ஃபேக்ட். ஓகே, இந்த 80% மணி கேரண்டி சொல்கிறாங்கல்ல, அந்த 20% மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகும். இல்லை அந்த பணத்தை யாருக்காவது சேரிட்டியாக கொடுக்க சொல்லுங்கள். அது 50,000 இருக்கட்டும், 5 lakhs இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து இதான் சொல்ல வந்தேன் நான். இந்த மாதிரி வந்து திரும்ப 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 எவ்வளவு நாள் ஏமாறுவீங்க சொல்லுங்க? எவ்வளவு நாள் ஏமாறுவீங்க? சரி, நான் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட நீங்க கத்துக்கிறதுக்கு ஏதோ இருக்கு. இதெல்லாம் சார் பச்சையா ஏமாத்துறான். இதுக்கு மேல என்ன சொல்றது? இல்ல இல்ல சி அவங்க ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. பட் லாஸ் தான் ஆகும். ஓகேவா? அது ஏன் பணம் இல்லை. அல்டிமேட்லி தட் இஸ் நாட் மை மணி. ஹவ் ஐ வில் பி சோ ஸ்டாக் வாங்கிட்டு நான் பாட்டு எஞ்சி போயிருவேன். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சார் ஐ ஹவ் சீன் 10,000 ways of losing money in stock market. இந்த 17 வருஷத்துல I have seen 10,000 ways, not 10, 100, 1,000. 10,000 வழி நான் பார்த்துருக்கேன். ரியலா நான் பார்த்துருக்கேன். நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். எவ்ரிதிங் ஐ ஹவ் டன். ஸோ நீங்க இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை யார்ட்டையோ கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பணத்தை கொண்டு போய் யாராவது படிக்கிற பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுங்க. தட் இஸ் வாட் ஐ வில் சே. அவன் காலம் பூரா அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான், எனக்கு இவர் தான் ஃபீஸ் கட்டினார், இவர் தான் படிக்க வச்சாருன்னு. ரைட்டா இல்லையா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஈமு கோழி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,00,000 ரூபாய் கொடுங்க, மாசம் மாசம் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னா தயவுசெய்து நம்பாதீங்க இதெல்லாம். ஓகே, ஸோ 7 days கோர்ஸ்ல பேசிக் லெவல் ஸ்டாக் மார்க்கெட். See, it's not only basic level. I'll teach what is basics of stock market and how to start your basic technical analysis trading. ஒரு ஸ்டாக்கை பேசிக்கா எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு பாட்டம்ல இருந்து கண்டுபிடிச்சி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஸ்டாப் லாஸ் பண்ணணும், எப்படி டார்கெட் பண்ணணும், இது மூணுமே சொல்லி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா கூட அதை கத்துக்கோங்க. when you start implementing, நான் முன்னாடி சொன்ன மாதிரி I will give you a list of companies. அந்த கம்பெனில எஸ்ஐபி போட்டே போங்க. மாசம் மாசம் இந்தந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஒரு 500 ரூபாய், ஒரு ஷேர் 2 ஷேர் அந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். வாட் வில் பி த டைமிங் ஆஃப் த கிளாஸ்? ஐ வில் இன்ஃபார்ம் சார். மேபி இட் வில் பி இன் ஈவினிங் ஒன்லி. ஈவினிங் தான் இருக்கும். ஏன்னா காலையில் நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் இருக்கு. இது ரொம்ப லேட்டாகவும் கொண்டு போய் வைக்க முடியாது இல்லையா? ஸோ வில் ட்ரை டு கீப் இன் ஈவினிங். மண்டே டு ஃப்ரைடே, ஒரு மண்டே டு ஃப்ரைடே 7 to 9 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். பேப்பர் ட்ரேடிங் எல்லாமே நான் அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறேன் சார். சார், நத்திங் இஸ் பாசிபிள் டு கவர் இன் 1 day செஷன். ஓகே, எந்த எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? எஸ்ஐபிக்கு வந்து சுரேஷ் பாண்டியன் தான். ஹீஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட். நீங்கள் அவருக்கு டைரக்டாகவே டெக்ஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடணும்னா சுரேஷ் பாண்டியன். ஓகே, ஸோ இந்த லிங்க் அனுப்புகிறேன். ஸோ எல்லாரும் வந்து இன்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டவுட் இருந்தாலும் அந்த சப்போர்ட் லைனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ எம் ஒன்லி இந்த சப்போர்ட் லைன். ஸோ உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நான் தான். சப்போர்ட் லைனில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, ஸோ தேங்க்ஸ் லாட். ஹாப்பி சண்டே. ஸோ லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் ஒண்டர்ஃபுல் செஷன். நாளை காலை 5 மணிக்கு கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு சிவராத்திரி வேற. ஹாப்பி சிவராத்திரி டு எவ்ரி ஒன். ஸோ ஃபுல் நைட் முடிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா தயவுசெய்து தூங்கிடுங்க. உடம்ப வந்து ரொம்ப படுத்திக்காதீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, ரைட்? ரொம்ப உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. நிறைய பேர் அதில் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்க, நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு. அப்படி முடிக்கிறீங்கன்னா கிளாஸ் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணுங்க. இன்கேஸ் முடியல அப்படின்னா தூங்கிடுங்க. ரொம்ப வருத்திக்காதீங்க, ஹெல்த்தை வந்து ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. சரிங்களா? இல்லை ஒன்று பிளான்டா என்ன பண்ணுங்கன்னா, நீங்க மத்தியானத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது ஒன்று டெக்னிக்கலாக பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் லாட் எவ்ரி ஒன். ஹாப்பி சண்டே.